நான் அந்த நாட்களில் 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும். 14வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்குது. நான் மறந்து போக வேண்டாம். அநேக சமயங்களில் யார் என்னை கவனிக்கிறா, எனக்கு யார் உதவி செய்வாங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புத்தி சொல்லும். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லணும்னு சொன்னாக்கா, நான் உன்னை கவனிக்கிறேன்ப்பா, உன்னை நோக்கி இருக்கிறேன் சொல்லு. அது மாத்திரம் இல்லாமல் நான் கூப்பிடுதலுக்கு, நான் ஜெபிக்கிறதுக்கு, நான் சொல்கிறதுக்கு, நான் என்னுடைய வேண்டுதலுக்கெல்லாம் அவருடைய செவி கவனமாக இருக்கும். இது நீங்கள் நானும் மறந்து போக வேண்டாம். அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கு. என்னுடைய வேண்டுதலை கேட்கறதுக்கு அவர் வந்து கவனமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கு. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கு. தீமை செய்கிற ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கதான் செய்வாங்க. ஏன்னா தேவன் வரும் வரைக்கும் இந்த பூமியில் அக்கிரமக்காரர் இருக்க தான் செய்வாங்க. அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. பயிரும் களையும் இருக்கும். அவர் வந்து அந்த களையை அவர் பிடுங்கி போடுவார். அது வரைக்கும் களை இருக்க தான் செய்யும். அதை நாம் ஒருபோதும் மறந்து போக முடியாது, மறந்து போகக்கூடாது. களை இருக்கும் இந்த பூமியில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் நன்மையை மட்டும் பின்பற்றுங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவன் இந்த முழு உலகத்தில் ஒருத்தர் கூட இல்லை. நம்முடைய இருதயத்தில் அடியோடிட்டு வைத்து கொள்ள வேண்டிய வார்த்தை. நீங்கள் என்ற இடத்துல நீங்களும் நானும் நம்முடைய பெயரை அங்கே எழுதி வைத்துக்கொள்ளும். நம்முடைய பெயரை நீங்கள் நன்மையை மாத்திரம் எப்போதும் செய்கிறபடியால் இந்த முழு உலகமும் ஒன்று சேர்ந்தாலும் கூட உங்களுக்கு தீமை செய்யவே முடியாது. எவ்வளோ நல்ல இந்த முழு உலகத்து மனுஷர்களும் பயந்து இருக்கிறான், கவலைப்படுறான். நமக்கு யாராவது தீமை செஞ்சிருவாங்களோ, நமக்கு யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயம் பணக்காரன் வரைக்கும், அமைச்சர் வரைக்கும், பெரிய பெரிய மந்திரிகள் வரைக்கும். அதனால தான் அவன் சுற்றிலும் துப்பாக்கி ஏந்தின கருப்பு படைகளை, போலீஸ்காரர்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. பயம், என்ன நடக்குமோங்கிற பயம். சில வீடுகளில் பயம், எல்லாருக்கும் பயம். ஏன்னா அவங்களுக்கு எப்பொழுதும் பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த பூமியில் பயம் இல்லாத வாழ்க்கை. ஏன்னா உங்களுக்கு தீமை செய்யணும்னு இந்த உலகத்தில் மனுஷன் நினச்சான்னா அந்த தீமையெல்லாம் உங்களுக்கு என்னவா முடியும்னா நன்மையாக தான் முடியும். அவன் நினைக்கலாம் உங்களுக்கு தீமை செஞ்சேன்னு, ஆனால் அந்த தீமையெல்லாம் உங்களுக்கு என்னவா முடியும்னா நன்மையாக தான் முடியும். இதை மறந்து போக வேண்டாம். அடுத்தபடி, நீங்கள் நீதி நிமித்தம் பாடுபட்டால்
பாக்கியவான்களாக இருப்பீங்க. எத்தனையோ பாக்கியம் இருக்குது இந்த உலகத்தில் சொல்லுவாங்க. 16 பெற்று பேர் வாழ் வாக்கியங்களை வந்து சொல்லுவாங்க. நான் ஆண்டவர் சொல்கிறாங்க, என் மித்தம் எனக்காக நீ பாடுபட்டீங்கன்னா நீ பாக்கியவான். நான் ஆண்டவர் சொல்கிறாங்க. அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்க. உன்னை வச்சிருவனா, உன்னை காலி பண்ணிடுவேன் அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட வேண்டாம், பயப்படாதீங்க. உங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணி அவர் கணக்கில் வச்சிருக்காரு. எந்த மனுஷனும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய கண் உங்களை கவனிக்குது. நீங்கள் வேண்டுதல் பண்ணுறத அவருடைய காது கேட்குது. மனுஷன் எத்தனையோ திட்டங்களையும் தீட்டி உங்களை ஒழிக்கணும், உங்களை அழிக்கணும், உங்களை எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவன் அநேக எண்ணங்களை திட்டமிடலாம். ஆனால் கர்த்தரோ அவையிலெல்லாம் உங்களுக்கு நன்மையாக முடிவு பண்ணுவார். ஒரு மனுஷனும் தீமை செய்ய முடியாது. இது என்னுடைய சொந்த அனுபவத்திலே 40 ஆண்டு காலங்களாய் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ருசி பார்த்த ஒரு காரியம். எத்தனையோ மனிதர்கள் எனக்கு தீமை செய்ய அவங்க நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் ஒருபோதும் நிறைவேறினதே இல்லை. அதற்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சுபாவத்தையும், தேவனுடைய சிந்தையும், தேவனுடைய குணலட்சணத்தையும், தேவனுடைய இருதயத்தில் இருந்த மகாபாரத திட்டத்தையும் நான் அறிந்து கொள்வதற்கு அந்த தீமையிலெல்லாம் எனக்கு உதவி செய்திருக்கிறது. உதாரணமாய் ஒரு 3 நபர்களை குறித்து நான் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 நபர். அந்த 3 நபர்களில் முதலாவதான ஒரு நபர் யோசேப். நமக்கு தெரிந்த நிகழ்வுகள் நாம் இருந்தாலும் அதை திரும்ப நம்முடைய மனதிலே கொண்டு வர வேண்டும். அதனால் இந்த யோசேப் குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 37. இங்கே ஏறத்தாழ இந்த யாக்கோப்புக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை இன்னும் சின்னவனாக இருக்கிறான், சின்ன குழந்தையாக இருக்கிறான். மீதி 11 பேர். 11 பேரில் 10 பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தன் கடைசியாக யோசேப் இருக்கிறான். யோசேப்பிட்ட பார்த்து அவங்க அப்பா சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, நீ போய் உங்களுடைய அண்ணன் எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் தின்பண்டம் நான் தர்றேன், அதெல்லாம் கொடுத்துட்டு நீ போய் உன்னுடைய நலம் விசாரித்து ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் அண்ணன்மாரெலாம் எப்படி இருக்கான்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல செய்தியை சொல்லு, அவங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யோசேப்பிட்ட சொல்கிறார். அதை வாசிக்கிறோம். 12:13, அதாவது 37:12-13 வாசிக்கிறோம். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். நீ போய் பார்த்துருவாப்பா சொல்றார். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த 10 பேரும் இந்த யோசேப்பை பகைக்கிறாங்க, அவங்கள பகைக்கிறாங்க. ஆனா இவன் மறந்துட்டான். இந்த யோசேப்பை மறந்துட்டான். எந்த கபடமும் அவனுக்கு இல்லை. ஆனா அவர்களோ சில கிராமத்தில் சொல்லுவாங்க, குரங்கு குரட்டில் அடைக்க வச்சிருக்கிறது மாதிரி சொல்லுவாங்க. சிலதை குரங்கு திங்கும், ஆனால் குரட்டில் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கும், அது மட்டும் முழுங்காது. அதை சில மனுஷர்களும்
சில தீமைகளை மனசுல ஒரு பக்கம் அப்படியே இருக்கும், என்ன காரணம் காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாரும் இந்த யோசேப்பை குறித்து அவளை தன்னுடைய இருதயத்திலே கசப்போட வைராக்கியத்தோட இருக்கிறான். ஆனா இவனுக்கு ஒருபோது கூட அவங்க மேல வெறுப்போ இல்லை நமக்கு எதிராக அவங்க செயல்படுவாங்களோ என்ற எண்ணம்லாம் அவனுக்கு இல்லை. யதார்த்த வழியா போறப்பா நான் என்ன சொல்றான், இதோ போகிறப்பா. அந்த 13 அடிப்பதி அவன் இதோ போகிறேன். ஐயோ அண்ணன்மார்கள் என்ன செய்வாங்களோ, எனக்கு தீமை செஞ்சிருவாங்களோ. ஆதி நாட்கள் அந்த காயின் ஆபேலுடைய நிலைமையும் அப்படிதான். இந்த ஆபேலை கூப்பிட்டு வயல்வெளிக்கு அழைச்சிட்டு போறான். இந்த ஆபேலுடைய இருதயத்துல ஐயோ என் அண்ணன் என்ன வெறுக்கிறான், அண்ணன் என்ன கொன்னுடுவான்ங்கிற எண்ணம்லாம் இல்லை. அவன் யதார்த்த வழியாய் கவடற்றவனாய் அவன் வயல்வெளிக்கு போறான். மறைத்து வைத்திருந்த அந்த ஆயுதத்தால அவனை கொலை செய்கிறான். ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே கபடு அற்றவளை கர்த்தர் காக்கிறார். உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்றாங்களா, சரி, ஆனா நீங்க எப்பொழுதும் கபடு இல்லாதவனா இருங்க, யதார்த்தமா இருங்க. நமக்கு என்னுடைய இருதயத்துல கபடே வேண்டாம். இவன் கபடு இல்லாம இந்த யோசேப்பு அங்க போறான், அண்ணன்மார பார்க்க போறான். அங்க காணோம், விசாரிக்கிறான், ஒவ்வொருத்தர விசாரிக்கிறான். ஆனா விசாரிச்சு இந்த இடத்துல இருக்கிறாங்கிற செய்தியை அவன் கேள்விப்படுறான். அங்க வாசிக்கிறான். அங்க 22, 23 வாசிக்கிறோம். 23 போனோன்னா சாப்பாடு கீப்பாடு எல்லாத்தையும் கொண்டு போறான். அண்ணன்மாரை பார்த்தான், அண்ணன்மாரை விசாரிக்கிறான். வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறோம். 23, 24 வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவருண அங்கேயே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. இந்த அண்ணன்மார்களுக்கெல்லாம் யோசேப்பு போட்டிருந்தானே ஒரு வஸ்திரம், அது மேலேயே அவங்களுக்கு கண்ணெல்லாம் இந்த யோசேப்பு போட்டிருந்தானே அது மேலேயே கண்ணு. சில நேரத்துல நமக்கு யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட இல்லாதது ஒண்ணு அவங்கள்ட்ட இருக்குன்னா அதுவே உறுத்திட்டு இருக்கும். அதை வாங்கணும், அதை அடையணும், அதை பெறணும். அவருடைய அண்ணன்மார்களுக்கெல்லாம் அந்த எண்ணம். யோசேப்பு மேலே போட்டிருந்த அந்த வஸ்திரத்தை குறித்து போன உடனே அந்த அங்கியை கழட்டினார். இது யோசேப்புக்கு நடந்ததில்லை, பிற்காலங்களில் நம்முடைய குருநாதராக இருக்கிற இயேசுக்கு நடக்க போற நிகழ்ச்சிக்கு முன்ன அடையாளமாக இந்த யோசேப்புடைய அங்கி கழட்டப்பட்டது. நம்முடைய குருநாதரை சிலுவைக்கு கொண்டு போகும்போது அவருடைய அங்கி கழட்டப்பட்டது அல்லவா, அதே போல என்னுடைய அங்கி கழட்டப்பட்டது. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத என்னவா இருந்தது? அது தண்ணி இருக்கா, தண்ணி இல்லையா, அங்க பாம்பு இருக்கா, பள்ளி இருக்கா, பாழடைஞ்ச கிணறா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தேவன் அறிவார், இவர்கள் இதை செய்வார்கள், ஆகையினால் இந்த கணத்தில் இப்ப தண்ணி இருக்கக்கூடாது என்று தேவன் தீர்மானித்தார். குழியில போட்டார்கள். அப்பா, நம்ம வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவன் இந்த யோசேப்பு. குழியில போட்டாச்சு, இதோட முடிந்தது, நம்முடைய கதை முடிந்தது. ஆனால் அதிசயமான காரியம் என்னாச்சுன்னா, அப்பதான் கதை ஆரம்பமாகும். உங்களுக்கு யாரு தீமை செய்கிறார்களோ, உங்களை எப்போ பகைக்கிறார்களோ, உங்களை குழியில எப்போ தள்ளுகிறார்களோ, அப்பொழுது கதை ஆரம்பமாகிறது. வாசிக்கிறோம் அந்த 24 வருஷம் முடிச்சுட்டு 25ஆம் வருஷத்துல வாசிங்க. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது
இதோ கீலேயத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் ஏற்றி கொண்டு வந்தார்கள். உங்களை குழியில போட்டாச்சு, அவன் கொண்டு வந்த நொறுக்கு திணியெல்லாம் இதெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா நமக்கு அச்சுறுத்தலா இருக்கணும். தொலைஞ்சான் நான் சொல்லிட்டு சந்தோஷமா குடிச்சு புசிச்சு இருக்கிறாங்க. ஆனா அந்த வழியாய் ஒருத்தர் வர்றாங்க. அந்த வழியாய் அந்த நாட்கள்ல இப்போ கத்திரிக்காய், கொத்தரவங்காய், காய்கறிலாம் விற்கிறோம்ல, இதே மாதிரி அந்த நாட்கள் அடிமைகளை வாங்குறவங்க இருப்பாங்க. இந்த ஆட்டோவில் பழைய டிவி இருக்கா, பழைய மிக்சி இருக்கா, பழைய கட்டில் இருக்கா, பழைய சைக்கிள் இருக்கா, பழைய வண்டி இருக்கான்னு சொல்லி இது வாசலில் வர்றாங்கல்ல, இதே மாதிரி அடிமைகளை விற்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வரும். உங்கள் வீட்டில் யாராவது அடிமை இருக்காங்களான்னு சொல்லி. அப்படி ஒரு போகும்போது தான் இங்கே ஒரு அடிமை இருக்கான் சொல்லி இதை சொல்றது யாருன்னா யூதா. 12 அந்த 10 கோத்திரத்துல அந்த யூதாங்கிறவன் தான் இந்த செய்தியை சொல்றான். அதனாலதான் இந்த யூதா கோத்திரம் விசேஷத்தர் கோத்திரமாகவும், இந்த யூதா கோத்திரத்தில் இயேசு பிறக்கிற ஒரு கோத்திரமாகவும் மாறுது. அவனுக்கு ஒரு நல்ல இருதயம். இவனை ஏன் கொல்லணும், கொல்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லை இந்த யூதாவுக்கு. அப்போ அவங்கள்ட்ட அவனை விலை பேசி 20 வெள்ளிக்காசா, ஆமாம் 20 வெள்ளிக்காசு, 28ஆம் வருஷத்தில் வாசிக்கிறோம். எத்தனை ரூபாய் கேட்குற? அவன் ஆள் கொஞ்சம் இளம் வெட்டா இருக்கான், நல்ல ஆள் கொஞ்சம் முறுக்கா இருக்கான், பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கான். 20 ரூபா கொடுப்பான்னு கேட்குறாங்க. 20 வெள்ளி பணம். நம்முடைய குருநாதரை 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் வித்தார். இந்த யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விலை பேசுறாங்க. சார் வந்தது லாபம் சார், ரைட், அனுப்பிச்சுட்டாங்க. அவ்வளோதான். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விட்டு கொடுத்து விட்டார். இதோட கதை முடிந்தது. இதோட கதை நமக்கு அச்சுறுத்தலா இருந்தால, அதனால இவனுடைய கதை முடிச்சிட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கதையை முடிக்கிறதுக்கு யாரு நினைக்கிறார்களோ அப்பொழுது கதை ஆரம்பமாகிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களை காக்கிறவர் அவர் உறங்கார், உங்களை ஏந்துகிறார், உங்களை தாங்குகிறார், உங்களை தப்பிக்கிறார். இந்த பிரச்சனை என்ன அழிச்சிருமோ, இந்த கடன் என்ன அழிச்சிருமோ, இந்த மனுஷர்கள் எங்களை அழிச்சிருவாங்களோ, உங்க தலையில் இருக்கிற ஒரு முடிய கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பிரியமானே, தேவையில்லாத பயத்துக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க வேண்டாம், தேவையில்லாத கவலைப்பட வேண்டாம். குழியில போட்டாங்க தான், உண்மைதான். ஆனா தேவன் சர்வ ஞானம் படைத்த தேவன். அவர் அந்த மனுஷரை கரெக்டா குழியில போடவும், அந்த மனுஷன் அந்த வழியை வரவும், இதை நினைச்சு நான் வியர்ந்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அநேக சமயங்கள்ல ஒரு குழியில போட்டுட்டு அப்படியே அந்த வழிக்கு அவங்க போயிருந்தாங்கன்னா இவங்க போயிருந்தாங்கன்னா அவங்களும் போயிட்டு அப்படியே போயிருப்பாங்க. கரெக்டா குழியில தள்ளவும், இவங்களை உட்கார்ந்து சாப்பிடவும், அந்த வழியா இந்த இஸ்மாயிலுடைய கூட்டத்தார் போகவும், இது என்ன ஞானம், அவருடைய அனந்த ஞானம், ஆச்சரியமான ஞானம். அவன் குழியில இருக்கிறான், அவ்வளவுதான். குழியில யூதா தான் ஐடியா சொல்றார் அந்த வசனத்துல. யூதா தன் சகோதரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை நம்ம ஏன் மறைக்கணும், கொல்லணும், அவனை வித்துக்கலாம் வைப்பா. அவங்க அந்த 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், விற்கிறாங்க. முடிஞ்சது, காரியம் முடிஞ்சது, முடிச்சிட்டோம். அவங்க அப்பாட்ட போய் இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்றாங்க. அப்படியே போய் நடிச்சிருப்பாங்க. அப்பா கேட்டீங்களா செய்திய, சட்டையை பார்த்தீங்களா? ஆமாப்பா, என் மகனுடைய சட்டை, உங்களை பார்க்க தான் வர சொன்னேன். அப்பா அழுதுருப்பானுங்க, நடிச்சிருப்பானுங்க.
நீலிகண்ணீர் அடிச்சிருப்பான். நம்முடைய சகோதரர் சகரியாப்பன் ஐயா வேலூர் கூட்டங்களுக்குள்ள பேசின ஒரு செய்தியை கேட்டேன். நம்முடைய சபையில மாய்மாலக்காரர்கள், நடிக்கிறவர்கள் எங்க தங்கம் உற்பத்தி ஆகுதோ அங்க கவரிங்கும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். நெல்மணி எங்க உற்பத்தி ஆகுதோ அங்க கற்காயம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். சகோதரர் மிகவும் வருத்தப்பட்டாங்க. நம்முடைய மூத்த சகோதரங்க மாய்மாலக்காரர்கள் நம்முடைய சபையில் நிரம்பி இருக்கிறாங்க, நடிக்கிறவர்கள் நம்முடைய சபையில் நிரம்பி இருக்கிறாங்க. அவருடைய இருதயத்தில் அவ்வளவு சொல்லன்னா வேதனை துக்கமும் இருந்தது. அந்த மகானுடைய இருதயத்தில் வேதனை துக்கமும் இருந்தது. அந்த யாக்கோப்பை நம்ப வைத்திருப்பார்கள். அவருடைய மகன்கள் 10 பேரும் அழுது அழுது, பாரு சட்டையை பார், ஒரே ரத்தம், ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை போட்டு துளைச்சி, ஏதோ மிருகம் வந்தது, சிங்கம் வந்தது, கரடி வந்தது, உன் பிள்ளையை தின்னுட்டு இந்த சட்டை அங்கே கடைஞ்சி பாரு. அதே அவருக்கு துக்கம் துக்கம், வேதனை வேதனை வேதனை. பல வருஷங்கள் உருண்டு ஓடுது ஓடுது ஓடுது. இவர்கள் சந்தோஷமா முடிச்சிட்டோம், கதையை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் கதையை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறார். வாசிக்கிறோம் அந்த கதையெல்லாம். இப்போ நான் விவரிச்சு உங்களுக்கு சொன்னா நேரம் காலம் பத்தாது. நீங்கள் அநேகர் வேதத்தை அறிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு. இப்போ அவர்கள் இந்த குழியில் போடுறாங்க. இவன் அந்த போத்திபானுடைய வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறான். அந்த போத்திபானுடைய வீட்டில் அதிபதியாக இருக்கிறான். அவனை பொய் குற்றச்சாட்டி அவனை சிறையில் போடுறாங்க. ஆனால் இப்போது அங்கேயும் அவனுக்கு எத்தனையோ அவமான நிந்தைகள் வருது. ஆனால் அதுக்கு அப்புறம் அந்த பார்வன் அவன் கனவு காண்றான். அந்த கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இவன் தான் சொல்கிறான் யோசேப்பு. இந்த யோசேப்பு இப்போது அந்த எகிப்தினுடைய 2வது அதிபதியை நியமிக்கப்படுகிறான். அது மாத்திரம் இல்லை, முழு எகிப்து தேசத்துக்கும் அவன் தான் அதிபதி. உலகம் பூரா பஞ்சம் வந்துருச்சு. இப்பொழுது தம்முடைய சகோதரர்களும் அவன்கிட்ட வர்றாங்க. அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறான். இப்படி தன்னுடைய அப்பா யாக்கோப்பையும் அவன் பாதுகாக்கிறான். தன்னுடைய அப்பா யாக்கோப்பும் மறிச்சிடுறாரு. இப்போ அந்த 10 பேருக்கும் பயம் வந்துருச்சு. ஒருவேளை அப்பா இறந்துட்டாரு, நம்மளை ஒருவேளை பழி வாங்கிடுவானோங்கிற எண்ணம். ஆனால் பழிவாங்குடைய இருதயம் யோசேப்புக்கு இல்லை, பழிவாங்குடைய எண்ணம் இல்லை. இவங்க பயந்து நடுங்கி என்ன பண்ணுறான்னு இருக்கிறாங்க. வாசிக்கிறோம் ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 'அதுக்கு மேலெல்லாம் அவங்க அழுகுறாங்க. 15, 16, 17 அவங்க அப்பா இறந்து போகிறாங்க. இறந்து போனோடனே இப்படி அவங்களுக்குள்ளே வாக்குவாதம், அவங்களுக்குள்ளே எத்தனையோ பிரச்சனை உருவாகுது. எல்லாரும் அழுகுறாங்க, புலம்புறாங்க. இப்போது 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வாசிங்க. 50வது அதிகாரம், ஆதியாகமம் 50வது அதிகாரம். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு சீமை செய்ய நினைத்தீர்கள். செய்ய நீங்க எனக்கு நினைச்சீங்க, நினைச்சீங்க, அவ்வளவுதான். அப்புறம் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க எனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சீங்க, என்ன குழியில போட்டீங்க, இத்தோடு இவன் தொலைஞ்சான், இவன் தலை எடுக்க முடியாது இனிமேலுக்கு நீங்க நினைச்சீங்க. எனக்கு எத்தனையோ சதி திட்டங்களை ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றினீங்க. நீங்க நினைச்சீங்க,
ஆனா தேவன் என்ன செய்தாரா? அவைகளெல்லாம் தேவன் எனக்கு என்ன பண்ணாராம்? என்ன இருக்கிறது? தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையாக முடிய பண்ணினார். சாப்பாடு கொண்டு போனவன், அண்ணன்மாரோட நலனை விசாரிக்க போனவன், அவன் தீமை செய்யலை, நன்மையை செய்ய தான் போனான். நன்மையை தான் செய்தான். அவருடைய க்ஷேமத்தை விசாரிச்சு அப்பாட்ட சொல்றதுக்கு போனவன், நல்ல செய்தியை விசாரிக்க போனவன், அவனுக்கு தான் இப்படி நடத்தினாங்க. ஆனால் தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார். வாசிக்கிறோம் 21ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். பயந்து நடுங்கிற சவுலை பார்த்து பயப்படாதீங்க, நம்முடைய குருநாதர் இன்னைக்கும் இதாவுடைய வலது வாசல் வீட்டில் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜனாய், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் பெற்ற தேவனாய் சிம்மாசனத்தில் வீட்டில் இருக்கிறார். இப்பொழுது நான் உன்னை பராமரிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பாதுகாப்பேன் நான் சொல்லி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்னது போல நம்முடைய ஆண்டவர் சொல்றார், உன் தலையுள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு மனுஷன் உனக்கு தீமை செய்ய முடியாது, நீ என் கையில் இருக்கிற, கரங்களில் இருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்மையை மாத்திரம் செய்வீர்களானால் இந்த முழு உலகத்துல ஒரு மனுஷன் கூட உங்களுக்கு தீமை செய்யவே, நீங்க சொல்லுங்களேன் மீதிய, ஒரு மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? தீமை செய்ய முடியாது. நீங்கள் நன்மையை பின்பற்றுவீர்களானால் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் தீமை செய்ய முடியாது. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வரும். எஸ்தரின் புஸ்தகத்தை திரும்பும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் பக்கம் 629, பக்கம் 629வது பக்கம், எஸ்தரின் புஸ்தகம். ஆறாம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. பக்கம் 629வது பக்கம், எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறபடி நடபடிக்கை புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளிகளின் ராஜாவை 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. அப்பொழுது இப்போ ஒரு நாள் ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வராம தேவன் செய்கிறார். ஆனால் இந்த மொர்தெகாய்க்கு விரோதமா என்ன நடக்குதுன்னா, தூக்கு மரம் ஒன்று ரெடி ஆகுது. அன்னைக்கு ராத்திரி பூரா அவனுக்கு என்ன ஆகுது? ஒரு தூக்கு மரம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருடைய ஒரு கூட்டம் சேர்ந்து இந்த மொர்தெகாயை இத்தோட ஒழிச்சிடணும். ஏன்னா யூதர்கள் எப்பொழுதும் மஸ்டரை போய் இப்படி கும்பிட மாட்டாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் அவர்கள் பணிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்க கூட கூப்பிடலாம் போட மாட்டாங்க இப்படிலாம் போய். யூதருடைய வழக்கம் அன்னைக்கும் இன்னைக்கும். ஆனா அங்க ஆமான்ற ஒரு ராஜாவுக்கு அடுத்தபடி ஒரு மந்திரி இருக்கான். எல்லா ஜனங்களும் இப்படி கும்பிடுவாங்க, அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனா இந்த மொர்தெகாய்லாம் கும்பிட்டு கூட கூப்பிடலாம் போட்டு காக்கா பிடிக்க மாட்டான். சில பேர் காக்கா பிடிக்கிறதுல கெட்டிக்காரர்கள், ஜனங்களை காக்கா பிடிச்சி அவங்கள கவிழ்த்து போடுவார்கள். ஆனால் இந்த மொர்தெகாய் காக்கா பிடிக்க மாட்டான். ஹாய் இப்ப நல்லா இருக்கீங்களான்ட்டு போவோம், அவளை தவிர காக்கா பிடிச்சலாம் மாட்டான். எல்லாரும் காக்கா பிடிக்கிறவங்க நமக்கு நல்லவங்க நினைச்சான். காக்கா பிடிக்கிறவங்களாம் கழுத்து இருக்கிறவங்க. இந்த மொர்தெகாய்
அவன் காக்கா பிடிக்கிறவங்க. ஆனால் இந்த ஆமானுக்கு எரிச்சல் எரிச்சல் எரிச்சல். இப்போ இந்த ஆமானை மட்டும் கொலை செய்யக்கூடாது, இந்த ஆமான் என்ன ஜாதின்னு விசாரிக்கிறான், யூதனுங்கிறது விசாரிக்கிறான், இவங்க எங்கெங்க இருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறான். 127 நாட்டில் இருக்கிறாங்க நம்ம அரசாங்கத்தில், எல்லா போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, பெரிய பணக்காரர் கூட இவங்க. உலக நாடுகளில் இன்னைக்கும் யூதர்கள் பணக்காரர்கள் தான். இன்னைக்கு பட்டம் பெற்றவர்களும் அவர் தான், நோபல் பரிசில் பெற்றவர்களும் அதிகம் பேர் அவங்க தான், அதிக ஞானமுடையவர்களும் அவர் தான், சின்ன கூட்டமும் அதுதான். இன்னைக்கு இந்த பெரிய கூட்டமாகிய நாட்டையே கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கிற நாடும் எதுனா இந்த சின்ன கூட்டம் தான், அன்னைக்கும் இன்னைக்கும். ஏன்னா அந்த சின்ன கூட்டத்தோடு தேவன் இருக்காங்க, அதுதான் ரகசியம். இங்கே பார்க்குறோம், இந்த ஆமான் மொர்தகாய்க்கு விரோதமாய் 50 முழ தூக்கு மரத்தை உண்டு பண்ணுறான். இதுக்கு மேல் வசனத்தை வாசிப்பேன், எனக்கு தெரியும். 5ஆம் அதிகாரத்தில் கடைசி 14வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவியாக சீரேசும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே முருகதாய் தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ராத்திரி பூரா தூக்கு மரத்தை உண்டு பண்ணியாச்சு. அருமையான சகோதரனே சகோதரிமார்களே, சொல்லுகிறேன், உங்களுக்கு ராத்திரி பூரா உங்களுக்கு ஆலோசனை பண்ணலாம், உங்களை அழிக்கணும் ஒழிக்கணும்னு. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? அந்த தூக்கு மரம் யாருக்கு பண்றான்னா அவனுக்கு அவனே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அவனே பண்ணிட்டு இருக்கான். அவன் நினைச்சான் எதிரிக்கு முருதகாய்க்கு பண்றேன்னு. இதை பரலோகத்திற்கு தேவன் பார்த்தாரா இல்லையா? பார்த்தார். பரலோகத்திற்கு தேவன் அவர் கவனிக்கிற தேவன், இருதயத்தை ஆராய்கிறவர், என் சிந்தைகளை ஆராய்கிறவர். அவருக்குன்பாக நான் மறைப்பதற்கு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்ப்போம். அவர் இருதயத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கிறவர், அப்படியே நினைவுகளின் தோற்றங்களையும் பார்க்கிறவர். ராத்திரி பூரா ஒரு தூக்கு மரத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராத்திரி பூரா என்ன நடக்கல? ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஏன்? தேவன் தம்முடைய கிரியை ஆரம்பித்து விட்டார். தூக்கம் வரல. தூக்கம் வரல உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, ராஜா உடனே என்ன சொன்னாக்கா, சில சரித்திர புஸ்தகம் நம்முடைய கவர்மெண்ட்ல இருக்கும். இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் அன்றைக்கு என்ன நடவடிக்கை நடக்குதோ அதெல்லாம் அந்த கசட்டில் அதெல்லாம் பதிவாக்கப்படும். அந்த நாட்கள் அவையெல்லாம் எழுதப்பட்டது, இந்த நாளில் பதிவாக்கப்படுது. எந்த வருஷத்தில் என்ன நடந்ததுன்னெல்லாம் இருக்கும். அப்போது ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரலன்னு, எங்கப்பா நம்முடைய சரித்திர புஸ்தகத்தை எடுத்துருவா, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அதை கொஞ்சம் வாசிங்க. ஏன் சொல்கிறாங்க, 10 வருடத்துக்கு முன்பதாக ராஜாவை கொலை செய்வதற்கு 2 மனுஷன் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தான். இந்த செய்தியை ஆமான் அறிவித்தான். மொர்தகாய் அறிவித்தான். இதை விசாரிக்கும் போது உண்மை, 2 பேரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது உண்மையாகவே ராஜாவுக்கு விரோதமாய் கொலை செய்வதற்கு அவள் ஆலோசனை பண்ணினாங்க என்ற செய்தியை ராஜா அதை கேள்விப்படுறான். அது உண்மைன்னு விசாரித்து அந்த 2 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்து காரியத்தை முடிச்சிடறான். சரி, நமக்கு சொன்னாரே அந்த மொர்தகாய், அவருக்கு ஏதாவது அரசாங்கத்திலிருந்து நாம ஏதாவது அவருக்கு உதவி செஞ்சோமா? அரசாங்கத்திலிருந்து எந்த உதவியும் நாம செய்யல. அவரை நாம கண்டுக்கல ஆன்ட்டார்ங்கிற செய்தி சொல்லப்படுது. ஏன்னா அது எழுதப்படலை. ராஜாவை கொலை செய்ய
ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கும்போது நமக்கு சொன்னாரே, அந்த மனுஷனுக்கு ஏதாவது நம்ம உதவி செஞ்சோமா? ஒன்றும் உதவி செய்யலை. அப்படியே காலை வெளுக்க ஆரம்பிக்குது, காலை வெளுக்க ஆரம்பிக்குது விடிய காலை. ராஜாவுக்கு அதே மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, என் உயிரை காப்பாத்தினானே, அவனுக்கு ஒரு நன்மை செய்யலையானா சொல்லி உடனே ராஜா அதே ஞாபகம் அவனுக்கு. பொழுது ஒழிஞ்சு காலையில் ஆளா அவர் வந்து நிற்கிறார். யாரு? ஆமான் வந்து வாசல்ல நிற்கிறார். யாரா இருந்தாலும் ராஜா கூப்பிட்டாலும் ராஜா கிட்ட வர்றான். ராஜா வர சொல்லணும். ராஜா கையில் ஒரு பொற்கோள் வைத்திருப்பான், தங்கத்தால் ஒரு கோள் இருக்கும். அந்த கோளை அப்படி நீட்டுவார். நீட்டுறவன் வான்னு சொல்லி அந்த கோளனுடைய நுனியை அவன் வந்து தொடணும். தொட்டாதான் ராஜா அவனை வரவேற்கிறான்னு அர்த்தம். அப்படி ஒரு கோளை நீட்டலன்னா அவனுடைய தலை அன்னைக்கே போயிடணும். என் அனுமதி இல்லாமல் என் கிட்ட வந்தேன்னு அவனை வரவேற்று ஒரு கோளை நீட்டி வான்னு சொல்கிறார். வந்தோடனே இவன் ராஜாவை நமஸ்காரம் பண்ணுறான். அவன் பேசுறதுக்கு முன்னாடி இவன் பேச ஆரம்பிச்சிடறார். ராஜா அவன் என்ன பேச வந்திருக்கான்னா, இந்த மொர்தகாயை தூக்கு போடுறதுக்கு உங்கள்ட்ட சொல்லிட்டு போடலாம் வந்தான் கேட்குறதா வந்திருக்கான். ஆனால் ராஜா, நான் கணம் பண்ணணும் ஒரு மனுஷனை, அவனுக்கு என்ன செய்யலான்னு கேட்குறாரு. இவருக்கு தாட்டெல்லாம் என்னன்னா, இந்த ராஜ்யத்தில் நான் தான் பெரிய ஆள், என்னை தவிர ராஜா யாரை கணம் பண்ணுவார்? நான் தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள். எங்க? இந்த நாட்டில், இந்த சபையில் நான் பெரிய ஆள். நான் தான் இந்த வீட்டில் நான் தான் பெரிய ஆள். என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை. அருமையான இதனுடைய பிள்ளைகளே, நான் எப்பொழுதும் பெரிய ஆளா இல்லை. எப்பொழுதும் என்னுடைய பார்வையில் சிறியவனா. பெரிய ஆளை வீழ்த்துறதுங்கிறது ஈஸி, ஆனால் சின்ன ஆளை வீழ்த்த முடியாது. உதாரணமாக, தரையிலேயே படுத்து கிடக்கான்னு வச்சுங்களேன், அவனை இன்னும் தள்ள முடியுமா கீழே? அவன் எங்கே இருக்கிறான்? ஏற்கனவே தரையில் இருக்கிறான். 10 அடிக்கு மேலே 20 அடிக்கு மேலே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறவன் கீழே தள்ளலாம் ஈஸியாக. ஆனால் ஏற்கனவே தரையிலேயே படுத்திருக்கிறவன், தரையிலேயே அவன் முகங்குப்புறத்தை வச்சிருக்கிறான், அவனை தள்ள முடியுமா? தாழ்மையானது. ஆனால் அந்த ஆமான் பெரிய ஆளாக இருந்தோம், தன்னுடைய பார்வையில் பெரிய ஆளாக இருந்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்நாளெல்லாம் நம்முடைய பார்வையில் எப்பொழுதும் சிறியவனாக இருந்தோம். ஆனால் இந்த ஆமான் தான் வாழ்நாளெல்லாம் பெரிய ஆள். உடனே ராஜா சொல்லுகிறான், நான் ஒருத்தரை கணம் பண்ணணும்ப்பா. அப்போ அவனுடைய இருந்த ஆசையெல்லாம், ராஜாவுடைய கிரீடம் வேணும், ராஜாவுடைய சட்டை வேணும், ராஜா ஏறுற குதிரை வேணும், ஆசை, இடைவிடாத இச்சை அவனுக்கு. இடைவிடாத இச்சை என்னன்னா, அந்த ராஜாவுடைய வஸ்திரம், ராஜ கிரீடம், ராஜா ஏறுற குதிரை அப்படியே அவனுடைய இருதயத்தில் கொப்புன்னு வாயில வந்துச்சு. சில பேருக்கு இப்படி பேசும்போது தெரியும் அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு. சில பேரை பார்த்துருக்கேன், கொஞ்ச நேரம் பேசினாலும் போதும், அவனுடைய இருதயத்தில் இருக்கிறத அப்படியே கொட்டுவாங்க. இருதயத்தில் இருக்கிற பெருமை அப்படியே வரும், வெளியே அப்படியே வந்துடும். பயப்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருத்தர் 1/2 மணி நேரம் பேசுனீங்கன்னா என்ன பேசுனீங்கிறத முடிச்சதுருவா பேசுங்க. உன் வீட்டை குறித்தும், உன் பிள்ளைங்களை படிச்சிருக்கிறத குறித்தும், உன் பிள்ளைங்க வேலையில் இருக்கிறத குறித்தும் இருந்துச்சுன்னா, இந்த சாக்கடை தான் உன் இருதயத்தில் இருக்கு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆண்டவரை மையப்படுத்துறதுக்கு பதிலாக என் பிள்ளை 3-4 டிகிரி படிக்க வச்சிருக்கிறேன், என் பிள்ளைய டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சிருக்கிறேன், என் பையன் இங்கே பெரிய ஆளாக இருக்கிறான், என் பொண்ணு இங்கே பெரிய ஆளாக இருக்கு. உச்சம் மண்டையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருதயத்தில் நொதிச்சு போயிருக்கு. நான் வெட்கப்படுவேன். என் பிள்ளைங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, என் பிள்ளை இந்த போஸ்டில் இருக்கிற வாயை திறந்து சொல்றதுக்கு வெட்கப்படுவேன் எப்பொழுதும். ஏன்னா அது தேவனுடைய ஈவு. ஆனால் சில பேருடைய பொழப்பு என்னன்னா, கேட்டியா செய்திய, வருத்தத்துக்கும் வெட்கத்துக்குரிய காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மறைச்சிருங்க.
எல்லாம் ஈவு இறக்கம்னு சொல்லுங்க. குழி நோண்டி விட்டு புதைச்சிருங்க. தேவன் கொடுத்தாரா மறைச்சிருங்க. ஆனா இந்த ஆமானோட இருதயத்துல பெருமை அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருந்தது. உடனே ராஜா இதெல்லாம் நீ சொன்னதுல ஒண்ணு கூட தவறக்கூடாது. இத போய் யாருக்கு செய்யறனா, அந்த வாசல்ல ஒருத்தன் கிடக்குறானே, மண்ணுல ஒருத்தன் கிடக்குறானேப்பா, புழுதியில தலையை வைத்து கொண்டு அவனுக்கு போய் செய்கின்றார். அவனுக்கு அப்படியே பக்குது. அப்படியா? ஆமா, அவனுக்கு செய். ராஜா சட்டம் போட்டானே, என்ன செய்ய முடியும்? அவனை அழைச்சிட்டு போறான், குளிப்பாட்டுறான், கழுவுறான், சுத்தம் பண்றான், நல்ல ஆடையை உடுத்துறான், நல்ல வஸ்திரத்தை உடுத்துறான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. என்ன நடக்குது? அதிசயம். அருமையானுடைய தேவனுடைய அதிசயம் அதுதான். இவன் நன்மை செய்தான் ராஜாவுக்கு, அவ்வளவுதான். எப்போ ஒரு நாள் நன்மை செய்தான். இப்பொழுது தேவன் அதற்கு பிரதிபலனாய் தேவன் நன்மை செய்ய ஆரம்பித்து விட்டார். நீங்கள் நன்மை செய்தால் ஒரு ஆபத்துக்கும் நீங்க பயப்படவே மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தீமை செஞ்சிருவாங்க, ஒருத்தரும் உங்களுக்கு தீமை செய்யவே முடியாது. இப்படிதான் பிரியமாவளே அங்க பார்க்கிறோம். அவள் ராத்திரி புறா தூக்கு மரத்தை உண்டு பண்ணி இந்த முருதகாவை கொள்ளலான்று வந்தான். ஆனால் தேவனோ கிரியை செய்ய ஆரம்பித்தார், நன்மை செய்த மனுஷன். தொடர்ச்சியை வாசிக்கிறோம். அங்க 6வது அதிகாரம் 10வது வருஷத்துல வாசிக்கிறோம். 6:10. அது வேண்டாம். 6:10. நான் சொன்னது செய்தி தான் சொல்றாரு. நீ சொன்னதுல ஒண்ணு கூட குறைய வேண்டாம், நீ எல்லாம் உனக்கு செஞ்சிரு, ஒண்ணு கூட குறைய வேண்டாம், அதெல்லாம் செஞ்சிருன்னு சொல்றாரு. இப்படி அவன் போய் அதெல்லாம் செய்யறான். ஆனா காரியம் என்னாச்சுன்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு நாள் போயாச்சு, மறுநாள் காரியம் நடக்குது. 7ஆம் அதிகாரத்துல, அதாவது 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகள் அர்போனா மற்றும் என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின முருகதாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டிலே நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். ராஜாவுக்கு நன்மை செஞ்ச இந்த மனுஷனுக்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணியிருக்கான். அதை ராஜா கேட்டு அதிர்ச்சி அடைகிறான். உடனே ராஜா அதே தூக்கு மரத்தில் அவனை போடுங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஏன்னா நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. இந்த முழு உலகம் ஒண்ணு சேர்ந்தாலும் தீமை செய்ய நினைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நன்மைதான் வந்து முடியும். நீங்க மறந்து போக வேண்டாம். கர்த்தரை நம்பி நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். இந்த உலகம் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. வியாதியா வறுமையா இந்த உலகத்தோட எந்த இதுவுமே உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவன் உங்களுக்கு கேடகமா இருப்பார். தேவன் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார். உங்களோட தலையில் இருக்க ஒரு முடியை கூட தேவனுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது. பிரியமானவர்களே, இன்னொரு மனுஷனை கொடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். நன்மை செய்த மனுஷன் அவர் யாருன்னா தானியேல். நமக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லுற காரியம்லாம் உங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நான் சொல்லுற காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தானியேலின் புஸ்தகம். இந்த தானியேலுக்கு விரோதமாய் அங்கிருந்து அந்த பாபிலோனியர்கள் எதுக்குறாங்க, பகைக்கிறாங்க. எப்பெல்லாம் தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாய் முழு வேதாகமத்தை நான் கவனிச்சு வாசிச்சிருக்கேன். நீ தேவ பக்தியாய் நடக்க மனசா இருந்தினா நீ துன்பப்படுவ. நீ எல்லாரோட ஜால்ரா போட்டினா, ஜிஞ்சாம் போட்டினா உனக்கு ஒண்ணும் இல்லை. நீ தேவ பக்தியாய் நடந்தினா, நீ ஒத்த வேஷக்காரியாய் வாழாம ஆண்டவருக்காய் வாழணும்னு சொன்னீங்கன்னா உன்னை துன்பப்படுத்துவாங்க, உன்னை எதிர்ப்பாங்க, இல்லாத கதையெல்லாம் சொல்லி உங்களை தூத்துவாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மேலப்பட்ட தூசு மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை ஒன்னே செய்ய முடியாது.
அதான் பவுல் சொல்லுவாங்க, தேவபக்தியாய் மனதாய் இருக்கிற யாவரும் அவர்கள் துன்பப்படுவார்கள். நான் துன்பப்படுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும், துன்பப்படுவதற்கு எப்பொழுதும் ரெடியா இருக்கணும். இங்க வாசிக்கிறோம், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த தானியேல் அந்த பாபிலோனிய ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஞானியா இருக்கான், ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஆலோசனைக்காரராக இருக்கிறான். அவ்வளோ பெரிதான பெரிய போஸ்டிங். ஆனால் இருதயத்திலேயோ மனத்தாழ்மையுடைய மனுஷன். சகல ஞானத்தையும் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஒரு ராஜா இருப்பான்னா அந்த ராஜாவுக்கு பக்கத்தில் ஒரு ஆலோசனைக்காரன் இருப்பான். எப்போதும் நம்முடைய கவர்மெண்ட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, உலகத்தில் உள்ளான ஐக்கிய நாடோ இல்லை அமெரிக்காவோ, எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஆலோசனைக்காரர் இருப்பான். அந்த ஆலோசனைக்காரனை வெளியில யாருக்கும் தெரியாது. அவங்க ஆலோசனை கேட்கறதெல்லாம் யாரை ஒரு ஐடியா கேட்கணும், ஆலோசனைக்காரர் தான் கேட்பாங்க. இதே மாதிரி அந்த நாட்களில் இந்த பாபிலோனிய நாட்டில் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரரா யார் இருக்காருன்னா இந்த தானியேல் தான் இருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே அவருக்கு முன்னாடி ஒரு 2 ராஜா இருந்தாங்க. நேபுகாத் நேச்சர் இருந்தார், அவருடைய மகன் இருந்தான். இப்போ தரியூர் ராஜா இருக்கிறார். இப்படி ராஜ்யத்தில் 1 ராஜ்யம், 2 ராஜ்யம், 3 ராஜ்யம். அடுத்த ராஜ்யத்து ராஜாவும் இந்த தானியேலை தனக்கு ஆலோசனைக்காரரா வைத்துக் கொள்றான். அது எல்லாருக்கும் பொச 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 பொசன்னு இருக்கு. இவன் எந்த ராஜா வந்தாலும் இவனையே கூப்பிடுறாங்க, இவனையே மதிக்கிறாங்க. இது என்ன? முதல் ராஜா, 2வது ராஜா, 3வது ராஜா, எல்லாருக்கும் பொறாம தாங்கல. அருமையான என்னுடைய பிள்ளைகளே, அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆதியாகமத்தில் பார்த்தோம், அவள் பொறாம, என்னுடைய அண்ணன்மார்களுக்கு பொறாம, ஒன்றும் பண்ணவே முடியாது. பொறாமை வேதத்தில் பொறாமை புத்தி இல்லாதவன் என்ன செய்யுமா? அதம் பண்ணும். பொறாமை எப்பொழுதும் அவனை அழிச்சிடும். நீங்களும் நானும் யோசிக்கணும். யாரோ ஒருத்தர் வளர்ச்சி அடைகிறாங்க, யாரோ ஒருவருக்கு தேவன் ஒரு வரத்தை கொடுத்துருக்குறாங்க, யாரோ ஒருடைய பிள்ளைங்க நல்ல நிலையில இருக்கிறாங்க, யாரோ ஒருடைய குடும்பம் செழிப்பா இருக்கு, யாரோ ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கேட்டு பொறாமை எழும்புதா? பொறாமை எழும்புனா சிலுவைக்கு அறையப்படணும் நம்முடைய மாம்சத்தை. அதோட கூட அவங்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நன்றி, நீ ஆசீர்வதிருக்கே, நானும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைகள் 4 பிள்ளைங்க இருக்கா, 4 பிள்ளைகளும் ஆண்டவர் அறிந்திருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, சந்தோஷம். நம்மளோட பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பல, நம்முடைய இருதயத்தில் கசப்பு இருக்கா, பொறாமை இருக்கா? தேவன் அதை விட அதிசயத்தை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய தேவன். ஆனால் பொறாமைக்கு ஒருபோது நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கவே கூடாது. ஆனால் அந்த நாட்களில் இருந்த எல்லாரும் பொறாமைப்பட்டார்கள். வாசிக்கிறோம் 3ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். எல்லாருக்கும் 3 முக்கிய அமைச்சர்கள், 127 நாடுகளை விசாரிக்கும்படிக்கான எத்தனையோ மனுஷர்கள். அதில் 3 பேர், அதில் இந்தியாவும் உண்டு. அந்த நாட்டில் முழு வேதாகமத்தில் இந்தியான்ற வார்த்தை இந்த புஸ்தகத்தில் மட்டும்தான் வருது. எஸ்தர் புஸ்தகத்தில் தான் அது வருது. இதே போல் அந்த நாட்களில் இந்த தரியூர் ராஜாவும் எல்லா நாட்டையும் ஆண்டிருப்பான்னு நான் யோசிக்கிறேன். இந்த இந்தியாவும் சேர்த்து ஆண்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவனுக்கு விசேஷ ஆவி இருந்தது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 3 பேருக்கும் மேற்பட்டவனா தேவன் இந்த தானியேலை வைக்கணும்னு ராஜா நினைக்கிறான். ஆனால் அவங்களுக்கு பொறாமை. இந்த தானியேலை ஒழிச்சு கட்டணும். எப்படா ஒழிச்சு கட்டலாம் ஆலோசனை பண்றான். எப்பொழுதும் கூட்டம் கூடுவாங்க. பரலோகத்துல பிசாசு ஒரு கூட்டத்தை இழுத்து கீழே கொண்டு வந்து பிசாசா மாறினது போல எப்பொழுதுமே ஒரு கூட்டம் கூடும். தேவ பக்தியுடைய ஜனங்களுக்கு, உத்தமர்களுக்கு, உண்மையுடையவர்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எப்பொழுதுமே கூட்டம் கூடுவார்கள். இவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கூட்டம் கூடுகிறார்கள்.
4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. எல்லாரும் குற்றம் கண்டுபிடிக்கலாம். பணத்துல கொள்ளையடிச்சானா, இல்ல அவன் பொண்டாட்டி விட்டுட்டு வேற பொண்ணோட இருந்தானா, அங்க லஞ்சம் வாங்கினானா, பணத்துல உண்மை இல்லாம இருந்தானா, அவன் யாராச்சும் சுய ஆதாயத்துக்காக மாஸ்டரை பயன்படுத்திக்கிட்டானா, இல்லை கணத்தை தேடினானா, தேசத்தில் யார்கிட்டயாச்சும் வெள்ளியாச்சும் பொண்ணையாச்சும் வாங்கினானா, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல அவன்கிட்ட. எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல அவன்கிட்ட. பணத்தில் உண்மையாக இருந்தான், தான் கண்களில் உண்மையாக இருந்தான், தான் சிந்தை வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறான், யாரையும் ஏமாற்றலை. இச்சை உடையவனா யார்கிட்டயாச்சும் எனக்கு அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்லி கையேந்தி யார்ட்டையும் கேட்கல. எந்த முகாந்தாரமும் அவன்கிட்ட கண்டுபிடிக்கல. வாசிக்கிறோம், எந்த முகாந்தாரமும் அவளிடத்துல காணப்படல. சரி, உன்னை எப்படி கவுக்கலாம்? அருமையான திட்டம் போடுறாங்க ராஜாட்ட சொல்லி. ராஜாவே, 30 நாளைக்கு இந்த தேசத்துல உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி யாராச்சும் உம்மை தவிர வேற யாராச்சும் வணங்கினாங்கன்னா அவங்கள சிங்க கபியில போடுங்க ராஜாவே, கையெழுத்து. இந்த சட்டம் மாற்றக்கூடாது. ராஜாவுக்கு தெரியல இவனுடைய தந்திரம். ராஜா கையெழுத்து போட்டான். சிலர் சூழ்ச்சியா பண்ணுவாங்க. சில பேருடைய வேலையே 24 மணி நேரம் சூழ்ச்சி. யதார்த்தம் இருப்பதே இல்லை. அவனுடைய பார்வையில சூழ்ச்சி, அவன் சிந்தையில சூழ்ச்சி, தந்திரம். ஒரே ஒரு ஆள் தந்திரக்காரன். யாரு தந்திரக்காரன்? யாரு? சத்தமா சொல்லுங்க. பிசாசு தந்திரக்காரன், சூழ்ச்சிக்காரன். எப்பெல்லாம் நீங்கள் ஒன்னாலும் தந்திரமா செயல்படுறோம், பிசாசு ஆவி வந்துடும். எப்பெல்லாம் சிறு குழந்தை போல யதார்த்தவாளியா இருக்கீங்களோ, பசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்யும். ஏதேன் தோட்டத்துல எல்லா மிருகத்தை விட ஒரே ஒரு மிருகம் தான் தந்திரம் உள்ளதும். அதனாலதான் தந்திரம் உள்ள அந்த பாம்புக்குள்ள பிசாசு வந்தான். பாம்பு பிசாசு இல்லை, அது தந்திரமா இருந்ததுனால பிசாசு அதுக்குள்ள வந்தது. நீங்களும் நானும் தந்திரசாலியா இருப்போமானா பிசாசு நமக்குள்ளே வந்து ஜாக்கிரதை இருக்கணும். பூமி நாட்கள் இவ்வளவு தந்திரக்காரர் தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு எத்தனையோ பிளான பண்றாங்க, ஒன்றும் நடக்கல. நான் முந்தி சொன்னது மாதிரி ராஜாட்ட தந்திரமா வந்து சொல்ற கூட்டம் கூடி 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி இவன் எதுலையும் சிக்கல, பண விஷயத்துல உண்மையா இருக்கான், கண்கள்ல பாலி இச்சைக்குரிய தன்னுடைய விஷயத்துல உண்மையா இருக்கிறான், யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கல, இவன் யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கல, ஒரு நயா பைசா கூட அவன் யார்கிட்டையும் வாங்கல, உண்மையா இருக்கிறான். இச்சையோட மத்தனுடைய மனைவிட்டு எல்லாம் நாக்க தொங்க போட்டு பேசிட்டு இல்ல, கண்கள் உத்தமமா இருந்தான். அவன் பண விஷயத்துல உண்மையா இருக்கிறான், எருமையா இருக்கிறான். இவனை எதுலையும் குற்றப்படுத்த முடியாது. இந்த ஒரே ஒரு விஷயம். ராஜாவே, வாசிக்கிறோம். ராஜாவே 7ஆம் வசனம் வாசிங்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கையில் எல்லாரும் தந்திரம். ஏன் அந்த ஒரே ஒரு ஆள் தானியேலை ஒழிக்கிறதற்கு
ஒரு கூட்டம் கூடி ராஜ்யத்தில் ஒரு சட்டமே ஏற்றி ராஜாவுடைய மனதை மாற்றி, ஏன்னா ராஜாவுடைய இருதயம் தானியேல் பக்கமா இருக்கு. ராஜாவுடைய இருதயம் தானியேல் பக்கமா இருக்கு. இப்ப ராஜாவுக்கே என்ன பண்ண சொன்னாக்கா, ராஜாவோட மனதை மயக்கிறார்கள். இப்போ சட்டம் இற்றி சட்டத்துல கையெழுத்து வரைக்கும் போட்டாச்சு. ராஜா யதார்த்தமா சொல்றான், என்னதானே வணங்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி ராஜா கையெழுத்தும் போட்டான். அடுத்தபடி எல்லாருடைய கண்ணு யாரு மேல இருக்குன்னா தானியேலையே பாக்குறாங்க. தானியேல் எதுக்கும் அஞ்சினவன் இல்ல, தானியேல் எதுக்கும் பயந்தவன் அல்ல. அவன் மனுஷர் கட்டியிருக்க அந்த நூலால கட்டியிருக்கிற வேலி அவனை ஒன்றும் பண்ணாது. மனுஷருடைய தடை அவனை ஒன்றும் பண்ணல. அவன் இரவும் பகலும் 3 வேளை அந்த எருசலேமை நோக்கி ஜெபிப்பார். எருசலேம் இந்த பக்கம் இருக்குனாக்கா அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள், சாலோமன் கட்டின தேவாலயம், இந்த முழு உலகமும் அந்த எருசலேம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கத்தை நோக்கி தான் எல்லாரும் ஜெபிப்பார். இது யூதர்களுடைய வழக்கம். அந்த எருசலேமை நோக்கி ஜெபித்தால் என்னுடைய ஜெபத்தை நான் கேட்பேன் ஆண்டவர் சொல்லுவாங்க. அவன் அதே மாதிரி அவன் ஜெபிக்கிறான், அதெல்லாம் ஜெபிக்கிறான். ஜனங்கள் அப்படியே பார்த்து குற்றம் கண்டுபிடிப்பான். ஓ, கேட்டீங்களா ராஜாவே, என்னப்பா தானியேல் இருக்கானே, அவன் உங்களுடைய வார்த்தையை மதிக்கிறது இல்ல, நீங்க போட்ட சட்டத்தை அவன் மதிக்கல, அவனோட தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், வணங்குறான் ராஜாட்ட சொல்றாங்க. ஆனா தானியேல் உசுருக்கு ஒருபோதும் பயந்தவன் இல்ல, ராஜாவுடைய சட்டத்துக்கும் பயந்தவன் அல்ல. ஏன்னா எல்லா அதிகாரமும் தேவனுக்கு இருக்கிறது. அதான் நம்முடைய விசுவாசம். தேவன் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். நன்மையை மாத்திரம் செய்வதில்லை, நான் சோர்ந்து போகக்கூடாது. நன்மையை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாத, எப்பொழுதும் நன்மை செஞ்சிரு. தீமை செய்யறவர்களுக்கு நன்மை செய், சபிக்கிறவளை ஆசீர்வதி. உன்னை எதுக்குறாங்களா, உங்களை பாய்க்கிறாங்களா, உங்களை ஒழிக்கிறாங்களா, நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அதை மட்டும் நீ செய். மற்ற காரியத்தை தேவன் பார்த்துக்கொள்வார். இங்கே அவர்கள் சட்டம் போட்டதெல்லாம் தெரியும். ஆனா 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் ஓயிடான். அவன் எப்பொழுதும் தேவனை ஆராதித்தான், தேவனை ஸ்தோத்தரித்தான். இது அவனுடைய ராஜாவுக்கே தெரியும். அவனுடைய ராஜாவுக்கே தெரியும், இடைவிடாமல் இவன் ஆராதிக்கிறான்ங்கிறது அந்த ராஜாவுக்கே தெரியும். இதை உடனே அவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ராஜாட்ட ஒரு கூட்டம் போகுது. ராஜாவே, கேட்டியா செய்தி, உங்க சட்டத்தை மதிக்கிறது இல்லை, இவன் தன்னுடைய தேவனை வணங்குறான் சொல்றான். அப்பதான் நெருக்குன்னு ராஜாவுக்கு புத்தி வருது. ஐயோ, இவ்வளவுதான சதியும் இவ்வளவுதான திட்டமும் இந்த தானியேலுக்கு விரோதம் அல்லவா இவ்வளவு இந்த மனுஷன் சதி செஞ்சிருக்கிறாங்க. அவன் அப்படியே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அஸ்தமாகிற வரைக்கும் ஆவாட்டுறான், டயத்தை ஆவாட்டுறான். அவங்க உடனே ராஜாவே, நீங்க போட்ட சட்டத்தை இந்த உலகத்துல மாத்தவே கூடாதுன்னு தெரியும் உங்களுக்கு? ஆமா. அப்படின்னா இந்த தானியேல உன் சட்டத்தை மீறினானே இவன் உயிரோட இருக்கணுமா? அவன் இருதயத்துல வேதனையோடு செய்யுங்க சொல்றாங்க. அவசரமாய் அவனை கொண்டு போய் சிங்கத்தின் கெவியில அவனை கொண்டு போய் தானியேல போட்டுடுறாங்க. சிங்கத்தின் கெவியில போட்டுடுறாங்க. போட்டு அன்னைக்கு ராத்திரி ஆங்கில படத்தில் நான் பார்த்தேன். ஆங்கில படம், தானியேலுடைய படம், இங்கிலீஷில் உள்ள படத்தில் பார்த்தேன். அதில் என்ன நடக்குதுன்னா, இந்த கூட்டம் கூடி தானியேலை கொண்டு கெவியில் போட்டாங்களே, அவன் உட்கார்ந்து ராத்திரியில் அடிக்கிற கும்மாளம்லாம், என்ன கும்மாளம், சந்தோஷம். அப்பா ஒளிஞ்சான்டா, என்ன அவன் தானியேலு ஒளிஞ்சான் சொல்லி அந்த கப்பில் சாராயம், அந்த கப்பில் விஸ்கி பிராந்தி
அதெல்லாம் குடிச்சு ஒரு கப்போட ஒரு கப்பு மோதி என்ன சந்தோஷமா குடிக்கிறாங்க. என்னைக்கு ராத்திரி குடிக்கிறாங்க. ராத்திரி பூரா நடக்குது. ஆனா தேவனோ ராஜாவுக்கு தூக்கம் வர விடல. எங்க எப்படி அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு எப்படி தூக்கம் வர பண்ணலையோ இவனுக்கு தூக்கம் வர பண்ணல. 18ஆம் வசனம் வாசிங்க. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. ராஜாக்கள் எப்பொழுதுமே ஒரு பெரிய விருந்து இருக்கும். அங்கே நிறைய தாதிமார்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. அங்கே நிறைய மியூசிக் இருக்கும், எல்லாம் இருக்கும். ராஜா தூங்கும்போது அந்த ஆங்கில படத்தில் நான் பார்த்தேன். உடனே ராஜா சொல்றான், எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறான். எங்க இருந்து விரட்டி அடிக்கிறான்? தன்னுடைய பள்ளி அறையில் இருக்கக்கூடாதபடிக்கு எல்லாரையும் விரட்டி அடிக்கிறான். அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் விரட்டி அடிக்கிறான். அங்க மியூசிக் போடுற எல்லாரையும் விரட்டி அடிக்கிறான். நான் கொண்டு வந்த எந்த பதார்த்தையும் சாப்பிடல அவன், என்ன எதையும் சாப்பிடல அவன். தூக்கமும் வரல, ராத்திரி கூட தூக்கம் வரல. பொழுது விடியுது, சூரியன் வெளிச்சம் காட்டுது. ஓடுறான், ஓடி போய் அந்த கெபிட்ட ஓடுறான். ஓ தானியேலே, வாசிக்கிறது தீவிரமா என்று எழுதியிருக்கிறது. 19 வருஷம் வாசிங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். மெல்லமாரா பறந்துருப்பான் அப்படியே. ராத்திரி கூட தூக்கம் வரல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா மற்றவங்களுக்கு தூக்கம் கூட வராதபடிக்கு ஆக்கி உங்களுக்கு நன்மை செய்வார். எவ்வளவு நல்ல தேவன். நீங்க நன்மை செய்தீங்கன்னா ஒரு மனுஷனும் உங்களுக்கு தீமை செய்யவே முடியாது. அவங்க செய்கிற எல்லா ஆலோசனையும் நம்ம போன வாரம் கேட்டோம். அகிதாபேலுடைய ஆலோசனை தேவன் என்ன செய்தாராம்? என்ன போட்டாராம்? அபத்தமாக்கி போட்டார். தானியேலுக்கு விரோதமாய் அவர் பண்ண எல்லா ஆலோசனையும் ஒன்றும் இல்லை. அந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் அந்த ஆமான் செய்த எல்லா ஆலோசனையும் ஒன்றும் இல்லை. அந்த 10 சகோதரர்களும் சேர்ந்து யோசேப்புக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்களே, குழியிலே போட்டார்களே, அதில் ஏதாவது நிறைவேறிச்சா? இல்லை. உங்களை காக்கிற ஒரு உள்ளங்கையிலே இருக்கிறீர்கள். நீங்கள் அவர் கண்களுக்கு முன்பாக இருக்கிறீர்கள். ஒரு மனுஷன், ஒரு நாய் கூட நாக்க அசைக்க முடியாது. ஏன்னா அவர் கண்களுக்கு முன்பாக நீங்க இருக்கீங்க. தானியேலை போய் ஓடி கூப்பிடுறான். கெபியின் வாசல்ல நின்று, ஓ ராஜா கெபியின் வாசிங்க 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் மெல்லமாலாம் இல்ல, சத்தமாய் வாசிங்க. துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். கேட்கிறான். அவனுடைய வார்த்தை ஒண்ணு என்னன்னா, என் இருதயத்தை அசைக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அல்லவா நீ. என் நாட்டுல எத்தனையோ மனுஷன் இருக்கிறான், விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் இருக்கிறான். ஒருவேளை யூதர்கள் எத்தனையோ வேஷக்கார கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவர் எல்லாரும் அப்படி இல்லை. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன், 3 வேளையும் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் நீ என்ன அவனை குறித்து சாட்சி சொல்றான். இப்படி தேவன் உன்னை தப்புச்சாரா கேட்கிறான். அப்போது தானியேல், ஆம் ராஜாவே, ஆம், நீர் வாழ்க என்று சொல்லிவிட்டான். சொல்றான் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ராஜாவே, நான் உமக்கும் உடைய ராஜ்யத்துக்கும் உடைய ஜனங்களுக்கும் நன்மையை தான் செஞ்சேன். ஒரு தீமையை கூட நான் உடைய ராஜ்யத்துல செய்யல. உமக்கு என் மனதுல கூட நான்
தீமை செய்யல ராஜாவே, இது உமக்கே தெரியும் தெரியும். அது மாத்திரம் இல்லை, நான் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன். அதனால அவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை என்ன பண்ணிட்டார்? கட்டி போட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை கச்சிக்கிறானா மனுஷன்? சில பேர் நம்மளை உயிரோட விழுங்குவதற்கு சில மனுஷன் அப்படியே கச்சிப்பான். அவனுடைய பார்வையே வித்தியாசமா இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சிலருடைய பார்வை அப்படியே என்னை மென்னு முடி தின்றது மாதிரி இருக்கும். அவனுக்கு ஒரு தீமை கூட நான் செஞ்சிருக்க மாட்டேன். நான் இயேசுவை ஆராதிக்கிறது நிமித்தம் என்ன அப்படியே மென்னு திங்கிறது போல இருக்கான். தாவீதுதான் ஒரு இடத்துல சொல்லுவான் சங்கீதத்துல, என்னை உயிரோடு அவர்கள் விழுங்க பார்க்கிறார். உயிரோட என்ன விழுங்க பார்க்கிறார். அவங்க இல்லை, அவங்களுக்கு பின்னாடி பிசாசு செய்யும். ஏன்னா அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வந்திருக்கிறான்ல. அவனுக்கு இப்போ ஒரு சரீரம் தேவை, தந்தரக்காரர்கள் தேவையில்ல. அந்த தந்தரக்காரர்களுக்குள்ள இருந்து நம்ம எதுக்கவும் பாய்க்கவும், இப்படிதான் தானியோட வாழ்க்கையில் நடந்தது. உடனே ராஜா சட்டம் எடுக்கிறான், சட்டம் போடுறான். சட்டம் போட்டு யாரெல்லாம் இந்த தானியல இந்த இடத்துல கெபில போடுறதுக்கு யாரெல்லாம் முயற்சி செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டு. அவன் மட்டும் இல்லை வரக்கூடாது, அவன் பொண்டாட்டி வரணும், அவன் பிள்ளைங்களும் வரணும். அவனுக்கு 4-5 பிள்ளைங்களா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அவ பொண்டாட்டியும் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. இந்த பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க, ஏப்பா ஏப்பா என்னை இங்கே கொண்டு வந்தீங்க? இந்த பாவி செஞ்ச தப்புக்கு தான்ப்பா உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். மனைவி கேட்டிருப்பா, ஏங்க என்னையும் இந்த சிங்கக்கபிக்கு கொண்டு வந்தீங்க? என்னுடைய தந்திரம் உள்ள புத்தி உண்மை உள்ளவர்களுக்கு விரோதமா, உத்தமர்களுக்கு விரோதமா நான் ஆலோசனை பண்ணினேனே, திட்டமிட்டேனே. அதுதான் உங்களையும் என்னையும் முழு குடும்பமும் பழியாக வேண்டி இருக்குதுன்னு சொல்லி அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிகள் வாசிக்கணும். 24 வசனம். தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோவென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும், அவர்களின் குமாரரையும் 20 வயசு பையனா இருப்பான், ஒருவேளை 25 வயசு பையனா இருப்பான், 7 வயசு பொன் பிள்ளையா இருக்கும், அல்லது 5 வயசு பொன் பிள்ளையாளர் இருந்திருக்கும். அவன் அழுதுருப்பா. 6 வயசு பையன் அழுதுருப்பான், 20 வயசு பையன் ஏப்பான்னு கேட்டிருப்பான். அதெல்லாம் வேதத்துல இல்ல, நிச்சயமா என்கிட்ட கற்பனையில அவங்க அழுதுருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஏப்பா 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 இங்க கொண்டு வந்தாங்க, எல்லாரையும் கொண்டு வந்தார்கள். வாசிக்கிறோம். மனைவிகளையும் குமாரரையும் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். போடும். அப்பா போடுறான், அம்மா போடுறாங்க, 20 வயசு பையன் போடுறான், 25 வயசு பொண்ணு போடுறா, 6-7 வயசு மகளும் மகனும் போடுறாங்க. ஆனா அவங்க போய் பூமியில சேருவதற்கு முன்பதாக சிங்கம் அப்படியே தாவி வாங்கி கொள்ளுது. என்ன இருக்கிறது? அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே, கெபியிலே அடியிலே தரைக்கு போகும் முன்னே சிங்கம் அப்படியே 10 அடி உயரம் தாவி நின்று அவர்களை, சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா இந்த தானியேல் நன்மையை செய்தான். சிங்கங்களை வாய் கட்டப்பட்டது. அதற்கு விரோதமாய் அவர்களை எதிர்த்தவரும் பகைத்தவரும் மாத்திரல, அவருடைய மனைவிமார்களும் அவருடைய பிள்ளைகளும் முழு குடும்பங்களும் சிங்கங்களுக்கு பலியானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நன்மையை பின்பற்றுவீர்களானால் இந்த முழு உலகத்துல உங்களுக்கு தீமை செய்யற ஒருவரும் இல்லை. நீங்க பயப்படாதீங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரன் தீமை செஞ்சிருவானோ, எதிர்த்த வீட்டுக்காரன் தீமை செஞ்சிருவானோ, என்னோடு இருக்கிறவங்க எனக்கு தீமை செஞ்சிருவாங்களோ, வேண்டாம். பால் மறந்த குழந்தையை போல கையை விரித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, நன்றி ஆண்டவரே நன்றி என்று சொல்லி அவரை மையப்படுத்திடுங்க. இந்த முழு உலகத்துல கவலையற்றவளா இருங்க, பயப்படாது இருங்க, நன்மையை செய்யுங்க. கல்லறைக்கு போற நாள் வரைக்கும் தீமை செய்யறவர்களுக்கு, எதிர்க்கிறவர்களுக்கு,
பகைக்கிறவர்கள், உங்களுடைய பேரை உங்களுடைய மானத்தை கப்பல் ஏற்றினவர்கள். அந்த நாளில் கப்பல் இருந்துச்சு, இந்த நாளில் ஏரோப்ளேனில் ஏற்றுவாங்க. இந்த நாளில் ராக்கெட் இருக்கு, ராக்கெட் எங்கே வேணாலும் ஏற்றட்டும். மானம் மரியாதை ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன மானம் வேண்டியிருக்கு, எனக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு, எனக்கு என்ன கௌரவம் வேண்டியிருக்கிறது. என்னை யார் இறக்க முடியும்? கீழே இறக்க முடியும்? ஏற்கனவே நீங்கள் ஒரு வீட்டில் டாய்லெட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க, கக்கூசை சுத்தம் பண்ணிட்டு இருக்க ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை நீ செய்ய வேணான்னா சந்தோஷம் தானே? அதுதான் நம்முடைய வேலை. நம்முடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன், சபையில் ஒரு வேலைக்காரி, நான் அதுவும் டாய்லெட்டை சுத்தம் பண்ணுறேன். நம்முடைய ஒரு சகரியப்பன் ஐயா சொல்லுவாங்க, நீ இந்த சபையில் டாய்லெட்டை கழுவுறவ வந்திருக்கிறவன் ராஜாக்கள், நீ எப்படி வேலைக்காரன். அவங்க பந்தியில் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்க தான் பெரிய ஆள். நீ எப்பொழுதும் பரிமாறுகிறவன், உன்னுடைய பார்வையில் எப்பொழுதுமே வேலைக்காரன், டாய்லெட்டை கழுவுறவன். அந்த ஆவியில் நம்ம எப்பொழுதும் இருந்துவிடும் பிரியமல்ல. நம்மளை யாரும் இறக்க முடியாது கீழே. இதிலிருந்து நான் முந்தி சொன்னது மாதிரி தரையில் இருக்கிறவன் உன்னை யாராவது இறக்க முடியுமா? நீ ஏற்கனவே தரையில் இருக்கிய, மேலே இருக்கிறவங்கள கீழே தள்ள முடியும். புதிய வேலையும் போது கேட்ட ஒரு அருமையான செய்தியை வேத புஸ்தகத்திலே, பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஒரு அருமையான ஒரு புஸ்தகம், மிக மிக அருமையான ஒரு புஸ்தகம். தம்மை தாமை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அங்கே கீழே வந்துட்டோம்னா இந்த பூமி நாட்களில் நம்மளை யாரும் வீழ்த்தவே முடியாது. மேலே போனால் வீழ்த்தலாம், அதனால் நம்முடைய சிந்தையிலும் மனதிலும் இருதயத்திலும் எப்பொழுதும் கீழே லாஸ்ட்டாக இருந்துடும் பிரியமானே. நன்மையை செஞ்சிடும் பிரியமானே, ஒரு ஆபத்தும் வராது. சந்தோஷமும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ நம்முடைய குருநாதர் இயேசு இந்த பூமிக்கு வந்து நமக்கு ஒரு பாதையை அடிச்சோட வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த பூமி நாட்களில் நன்மையை பின்பற்றுவோமானால் தீமை செய்கிறவன் ஒருத்தன் கூட இல்லை. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மூச்செல்லாம் நன்மை செய்யட்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கட்டும். நம் சிந்தையில் வேண்டாம், பொறாமை வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், கோபம் வேண்டாம். ஏன்னா நம்முடைய மாம்சத்தில் நன்மை இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நீ நன்மை செய்கிறவராக சுற்றி திரிஞ்சிங்களே, அந்த ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவர் சொல்லி அழணும், புலம்பணும். ஆண்டவரே அந்த ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவர், வாழ்நாளெல்லாம் நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் ஏராளமான வார்த்தைகளை நாம் கேட்டோம். கேட்ட வார்த்தையில் ஆதியாகமம் 50 நாம் வாசித்தோம். 50 16 17 வாசிங்க. யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோட கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். 50 16 16 17 உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படிக்கு கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். யோசேப்பினுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே அவங்க செய்த துரோகத்தையெல்லாம் அவங்க தகப்பனார் என்ன சொல்கிறாங்கன்னா, தகப்பனார் மரித்துட்டார், இப்போ அவனை அடக்கமும் பண்ணியாச்சு. அந்த 11 சகோதரர்களுக்கும் தகப்பனார் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறார்.
அவங்க செஞ்சது தப்பு தான். உன்னை குழியில் போட்டாங்க, உன்னை வந்து விற்றுட்டாங்க. அதெல்லாம் அவங்க செஞ்சது பாதகம்தான், தப்பு தான். ஆனால் நீ என்ன செய்கிறன்னா, நீ ஒரு பெரிய இடத்துல இருக்க, உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, உனக்கு ஒரு பெரிய மனசு வரணும். அது கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் சுபாவம். நீ எல்லாரையும் மன்னிச்சிரு, நீ எல்லாரையும் மன்னிச்சிரு, அந்த குரோதமாக உனக்கு வேணாம், நீ எல்லாரையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தகப்பனார் சொல்கிறார். அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. 11 பேரும் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க, நாங்கள் குழியில் போட்டதெல்லாம் உண்மைதான், உன்னை விற்றதெல்லாம் உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய இருதயம் என்ன ஆச்சுன்னா, யோசேப்புக்கு சொன்னபோது அவன் மிகவும் அழுதான். இதுதான் கிறிஸ்துவில் சபையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவி. என்னென்னா, ஒருத்தவங்க நம்மளை தப்பாக சொல்லிட்டாலும் அல்லது நமக்கு விரோதமாக ஒன்று நடந்துட்டாலும் ஒருத்தவங்க வந்து நம்மளை சொல்லும்போது நம்முடைய ஆவி எப்படி இருக்குது? மன்னிக்கிற இருதயத்தை நாம் பெற்றுக்கிறோமா? கிறிஸ்து அதை தான் செய்தார், மன்னித்தார். அதுபோல் இந்த யோசேப்பு அவன் மிகவும் அழுது பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் அப்படின்னாங்க. அவங்க எல்லாரும் தாழ விழுந்து, நாங்கள் எல்லாரும் அடிமைங்க, எங்களை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோசேப்பு அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, அதனால் எனக்கு பயப்படாதிருங்க, நான் உங்களை தண்டிப்பேன், உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவேன், உங்களை வந்து நீங்கள் செஞ்சதுக்கு தக்க மாதிரி நான் செய்வேன்னு நீங்கள் என் மீது அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம். உண்மையாலுமே நம்ம ஒரு யதார்த்தமுள்ள இறுதியுடையவங்களாக இருந்தோம்னா நம்ம எப்போதுமே ஒருத்தவங்க தன்னுடைய சொந்த கருத்து சொல்ல விரும்பணும், நம்மளை குறித்து ஒருத்தவங்க கருத்து சொல்ல விரும்பணும். நம்ம குடும்பத்துலேயும் சரி, நம்முடைய பிள்ளைகளிடத்துலையும் சரி, அந்த இறுதியும் வரணும். அப்பாவனுடைய சுபாவத்தை குறித்து என்ன சொல்கிறீங்க, அல்லது ஒய்ஃபுக்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்யணும், எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த எனக்கு வரணும். நான் தான் மகாராஜா, எனக்கு யாரும் புத்தி சொல்லக்கூடாது, எனக்கு யாருமே எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா அது கிறிஸ்துவின் ஆவி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புத்தி சொல்லணும். ஒருவருடைய தப்பை நமக்கு ஒருத்தர் உணர்த்துறாங்கன்னா அப்போ தான் நம்ம நல்ல ஆவியை பெற்றிருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு மகாராஜாவாக இருக்கோம். சாக்பரர் சொன்னார் போன வாரத்துக்கு முந்தின வாரம், அவங்க மோசேயினுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்காங்க. அந்த ஆசனம் என்னென்னா மகாராஜாவினுடைய ஆசனம். அதில் யாரும் புத்தி சொல்ல முடியாது, யாரும் அவங்கள திருத்த முடியாது. இப்படி யோசேப்பு அல்ல, சாக்பரர் சொன்னது போல் கூட இருக்கிற சகோதரர்களே ஒரு தப்பு உணர்த்த பயப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய தப்பை, என்னுடைய காரியத்தை ஒருத்தர் உணர்த்தும்படி, எனக்கு சொல்லும்படி நான் லெகுவாக இருக்கணும் ஆண்டவரே, நான் லெகுவாக இருக்கணும் ஆண்டவரே. இவங்கெல்லாம் தப்பு செய்தவங்க தான். ஆனால் யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு பயப்படாதீங்க, நான் என்ன தேவனா, அவ்வளோ பெரிய ஆளா, நான் சாதாரணமான மனுஷன் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அப்பொழுது நடந்து வரும்படியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். நம்ம தேவனுடைய நேரத்துக்காக நம்ம காத்திருக்கணும். நம்மளே ஒரு தப்பு செய்துட்டாலும், ஆண்டவரே உம்முடைய நேரத்துக்காக நான் காத்திருக்கேன் ஆண்டவரே, நான் அவசரப்பட மாட்டேன், நான் பதட்டப்பட மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய நேரம் வரும் வரைக்கும் நான் காத்திருக்கேன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஒரு பக்குவமான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. மற்றவங்க சொல்கிறத நான் அப்படி தான் இருக்கிறேன்னா என்ன நான் யோசித்து பார்க்குறேன் ஆண்டவரே, என் நிலைமையை நான் பார்க்குறேன் ஆண்டவரே. நான் அவசரப்பட மாட்டேன் ஆண்டவரே. பிள்ளைங்க நம்மளை ஒன்று சொல்லும்போது, குடும்பத்தில் மனைவி பிள்ளைங்க நம்மளை சொல்லும்போது நான் அது அப்படி தான் இருக்கிறேனாங்கிறத நான் யோசித்து பார்க்குறேன் ஆண்டவரே. நான் ஒரு போலீஸ்காரன் மாதிரி நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. குடும்பம் ஒரு நல்ல தகப்பனாக நான் இருக்கணும் ஆண்டவரே. போலீஸ்காரன் தான் எந்த வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை என்னென்னா ஒரு கைதி பண்ணணும். அப்படி அல்ல ஆண்டவரே, நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கட்டும் ஆண்டவரே. எப்போதும் குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற மனுஷனாக இருக்கக்கூடாது, குறையே சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட் அப்படியே இருக்க மாட்டேன் ஆண்டவரே. பிள்ளைங்க எனக்கு சொல்லும்போது நான் அதை திருத்திக்கிறேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, நான் மாறுறேன் ஆண்டவரே.
எனக்கு அந்த இரக்கமுள்ள குணம் வரட்டும் ஆண்டவரே, என்னுடைய சுபாவம் மாறணும் ஆண்டவரே. நாம் கேட்டோமே, துதியின் வேலை கேட்டோமே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் நம்ம எங்கே இருக்கோம்? கோணலும் மாறுபாடு அந்த சந்ததியில் நம்ம இருக்கோம். நமக்கு என்ன வேணும்னா குற்றமற்ற இருதயம், கபடற்ற இருதயம். ஆண்டவரே அதை எனக்கு தாங்க ஆண்டவரே, அதை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய வசனத்துக்கு நடுங்குறவனே நான் நோக்கி பார்ப்பான். ஐயோ இப்படி இல்லையா ஆண்டவரே, என்னுடைய ஆவியில் கபடு இருக்கு ஆண்டவரே, வெளி வேச இருக்கு ஆண்டவரே, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் நடிக்கிற ஆண்டவரே, வெளி வேசக்காரனாக இருக்க ஆண்டவரே, உள்ளத்திலேயோ கபடு மறைஞ்சிருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, கோணலும் மாறுபாடுமான இந்த உலகம் ஆண்டவரே, அதில் நான் வாழ்கிற ஆண்டவரே, எனக்கு கபடற்ற இறுதித்தை தாங்க ஆண்டவரே. கபடற்ற இறுதி எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு குரூப் இப்படி இருக்காங்க, ஒரு குரூப் இப்படி இருக்காங்க, எதை வச்சு நாம் வாழ முடியல ஆண்டவரே. ஒரு குரூப் இப்படி இருக்காங்க, ஒரு குரூப் இப்படி இருக்காங்க, ரெண்டு பேர் இடத்துலையும் கபடு இருக்குது, கபடு நிறைஞ்சிருக்கு ஆண்டவரே. நான் அதில் இருக்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார், ஓனாயிலுக்குள்ளே நான் உன்னை அனுப்புகிறேன். அதில் எனக்கு 2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 12 சீசர்களையும் அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு ஆவிகளை துரத்தவும், வியாதியுள்ளவர்களை சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா அதிகாரம் கொடுக்குறார், ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறார், பவரை கொடுக்குறார், வல்லமையை கொடுக்குறார். இதில் பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டளை இடுறார், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல தங்கணுங்கிறதெல்லாம் சொல்லி 1 அதிகாரம் கொடுக்குறார், 5 கட்டளை இடுறார். 16வது வசனம் வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல. அப்படின்னா இவ்வுலகம் எப்படி இருக்குன்னா, அது ஓநாய் மாதிரி இருக்குது. இவ்வுலகம் மனுஷர்கள் உலகம் எப்படி இருக்குன்னா, அது ஓடாய் பச்சித்து போடும், கீறி போடும். ஆடு போல் உன்னை என்ன செய்கிறேன்னா, அந்த ஓநாய்க்குள்ளே நான் உன்னை அனுப்புகிறேன். நம்ம வாசிச்சோமே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, அது மாதிரி ஓநாய்க்குள்ளே நான் உன்னை அனுப்புகிறேன். ஆனால் நீ என்ன செய்யணுன்னா, ஓநாயின் மத்தியில் நீ எப்படி இருக்கணும்னா, இதுதான் ஆண்டவர் அது பாதையும் அனுப்புகிறாரு, அதில் நீ எப்படி வாழணுங்கிறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறார். அதுதான் சொல்கிறார், நீ எப்படி இருக்கணும்னா, நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவங்களாக இருங்க. சர்ப்பம் எப்படி, அதுக்கு கண் இருந்தாலும் காது இருந்தாலும் அது மண்ணில் கால் இல்லை, அதுக்கு கை இல்லை, மண்ணில் ஊறி போகுது. ஆனால் அதுக்கு என்ன இருக்குன்னா வினாவு இருக்குது. இவங்க என்ன ஆவியில் இருக்காங்க, என்ன சுபாவத்தில் இப்போ இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு என்ன வேணும்னா, ஒரு மனுஷனை குறித்து வினா வேணும், நல்ல ஒரு தெளிவு வேணும். இன்னும் ஆவியில் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்முடைய மனசில் ஒரு வினா வேணும். அடுத்தபடி என்ன சொல்கிறாருன்னா, நீ வினாவுள்ளவனாக இரு, நீ உன் ஆவியை கரைப்படுத்திக்காத, நீ வினாவுள்ளவனாக இரு, நீ ஜாக்கிரதையாக இரு. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷனை ஏமாற்ற முடியல, அவரிடத்துல கரெக்டாக கணிச்சிட்டார். வாசனை சொல்லுது, எல்லா மனுஷரையும் நம்பி அவர் இணங்கலை. எல்லா மனுஷரையும் அவர் அறிந்திருந்தார், ஆனால் எல்லாரையும் நம்பி அவர் இணங்கலை. இதுதான் கிறிஸ்துவின் ஆவி. ஆண்டவரே, நான் எல்லாரோட இருந்தாலும், எல்லார் நடுவில் இருந்தாலும், உலகத்தில் நான் இருந்தாலும், என்னுடைய ஆவி வினாவுள்ளவனாக இருக்கட்டும் ஆண்டவரே. அது யாருக்கு தேவன் தருவார்னா, தாழ்மையுள்ளவங்க. ஆண்டவரே, நான் பலவீனன் ஆண்டவரே, நான் ஓனாய் நடுவில் இருக்க ஆண்டவரே, நான் பலவீனன் ஆண்டவரே, ஓனாய் என்னை சீறி போடும் ஆண்டவரே, என்னை கவ்விக்கும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி பலவீனமாய் தேடுறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அந்த இறுதியத்தை நம்ம கொண்டிருக்கணும். அடுத்தபடி, நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் புறாக்களை போல, ஓனாயின் நடுவில், உலகத்தின் நடுவில் நீ இருந்தாலும் உன்னுடைய இறுதி எப்படி இருக்குன்னா, கபடற்றதாக இருக்கணும், மாசற்றதாக இருக்கணும்.
குற்றமற்றவனாக இருக்கணும், குற்றமற்றவனாக நீ இருக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் அவர் கட்டளையிட்டார், அடுத்தபடி அதிகாரம் கொடுத்தார். ஆனால் இறுதியத்தில் இதையெல்லாம் என்ன செய்யணும்னா நீங்கள் தான் தேடணும், நீங்கள் தான் அதை நாடணும். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கபடற்ற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, இதை எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம தான் அதை தேடணும். நமக்கு துதியின் வேலையில் கேட்டது போல் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. நீங்கள் அதுக்கு பிரயாசப்படுங்க. பிரயாசம் இல்லாத நம்ம எதுவும் அடைய முடியாது. அது மாதிரி இந்த ஆவியை பெறுவதற்கு நாம் வாஞ்சிக்கணும். நம்முடைய இருதயத்தில் கபடு, நம்முடைய இருதயத்தில் வஞ்சனை இருந்ததுன்னா தேவன் அதை கவனித்து கேட்குறாரா. இதில் எரேமியாவில் வாசிக்கிறோம், கபடை என்ன செய்கிறாங்கன்னா இறுக்கி பிடிச்சிக்கிறாங்களாம், இறுக்கி பிடிச்சிக்கிறாங்களாம். அதை நான் வாசிக்கும்போது ஆண்டவரே என்னிடத்தில் அந்த பாவம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் கழுவணும் ஆண்டவரே. நான் உணர்ந்த அந்த வசனத்தை எரேமியா 8ஆம் அதிகாரம் எடுப்போம். எரேமியா 8ஆம் அதிகாரம். எரேமியா 8 பக்கம் 884 பக்கம். பழைய ஏற்பாடு 884 4வது வசனம் வாசிங்க. 8:4. நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. ஆண்டவர் சொல்றார், விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. அப்படின்னா நான் ஒரு காரியத்தில் விழுந்துட்டேன், தவறிட்டேன், எனக்கு உணர்த்துறாங்க, அல்லது நான் விழுந்துட்டேன், ஆனால் அப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தில் விழுந்துட்டோம், கண்களின் இச்சையில் விழுந்துட்டோம், பாவத்தில் விழுந்துட்டோம், அப்படியே இருப்பது தெய்வ சித்தம் கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவன் திரும்புகிறது இல்லையோ. ஒருத்தர் சொன்னார், இந்த இடத்துக்கு வர வேண்டியதை நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் பிரதர், அப்புறம் திரும்பி வந்தேங்க அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி ஆண்டவர், நீ வழி தப்பி போயிருந்தாலும் நீ என்ன செய்யணும், நீ திரும்பி வரணும். திரும்பி வந்து ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், வழி தப்பி போயிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. சபையில் இப்படிப்பட்ட ஆவி தான் நமக்கு வேணும். திரும்பக்கூடிய ஆவி, மனம் திரும்பக்கூடிய ஆவி, உணரக்கூடிய ஆவி, தன் தப்பை தன் பிழையை உணரக்கூடிய ஆவி. இதுதான் கிறிஸ்துவின் ஆவி. திரும்புகிறது இல்லையோ, ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழிதப்பி போகிறது என்ன? ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனம் என்னைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? என்ன வழி தப்பி போய்கிட்டே இருக்காங்க, தங்களை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, தங்களை சரிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கபடத்தை உறுதியா பிடிச்சிருக்காங்க. நான் செஞ்சது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறவங்க கபடத்தை மறைச்சி வைக்கிறாங்க. 2 குரூப் இருக்காங்கன்னா, புருஷனும் மனைவி இருக்காங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குள்ளும் ஃபைட்டு, 2 பேர்த்துக்குள்ளும் வாக்குவாதம், 2 பேர்த்துக்குள்ள இறுதியத்துக்குள்ள போராட்டம். ஆனால் வெளியே எதுவும் தெரியாத மாதிரி புருஷனும் மனைவியாக இருக்காங்க. வெளியே யாருக்கும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கபடம் மறைச்சி வச்சுருக்காங்க, அது யாருக்குமே தெரியாது. இதுதான் ஆண்டவர் கண்டிக்கிறார். நீ ஒரு பிரச்சனை என்ன, நீ ஓப்பனாக சொல்லு. உனக்கு அவங்களுக்கு பிரச்சனைனா, அல்லது மனைவிக்கு ஒய்ஃபுக்கு பிரச்சனைனா நீ ஓப்பனாக சொல்லு. அதை விட்டுட்டு நீ மறைஞ்சு வேஷம் போட்டெல்லாம் இருக்காத. அதான் சொல்கிறார், கபடை உறுதியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். திரும்ப மாட்டோம், நான் திரும்ப மாட்டேன், என் புடியில் இருந்தாலும் நான் திரும்ப மாட்டேன், திரும்ப மாட்டோம்ங்கிறார்கள். நான் ஆண்டவர் சொல்கிறார், நான் கவனித்து கேட்டேன். இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது, ஆண்டவரே ஒவ்வொரு சமயமும் நான் நடக்கிற வாழ்க்கையை, நான் பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவர் கவனித்து கேட்குறார். இங்கே வாசிக்கிறார், நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தமாக பேசலை. அவங்களுடைய வாயின் நிறைவு என்னவோ அதை தான் பேசுகிறாங்க. வாய் நிறைவு, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். என்ன இருதயத்தில் இருக்கோ அதுதான் கொப்பளித்து வரும்.
அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களிடத்தில் யதார்த்தம் இல்லை, உண்மை இல்லை, பேசிகிட்டு இருக்காங்க. யதார்த்தம் இல்லை, யதார்த்தமாய் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. ஐயோ, இதுதான் பெரிய துக்ககரமான காரியம். நான் சரியாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைப்பது அது மகா துக்ககரமான காரியம். ஆண்டவர் சொல்றார், நான் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்கு பாய்கிற குதிரைகளைப் போல பாய்கிறாங்க. ஒரு காரியத்தை எடுத்துட்டா யுத்தத்துக்கு பாய்கிற குதிரை எவ்வளோ ஸ்பீடாக இருக்குமோ அது போல பாய்கிறாங்க. இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வேகமாய் ஓடினார்கள். நமக்கு அந்த வேகம் வேணாம், வேகமே வேண்டாம். பொறுமையோடு கூட, நம்முடைய அழைப்பு என்னன்னா, பொறுமையோடு கூட இயேசுவை நோக்கி, ஆண்டவரே அதற்காக தான் நீங்கள் என்னை அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே, மனுஷர்களை நோக்கி அல்ல ஆண்டவரே, பொறுமையோடு கூட இயேசுவை நோக்கி. உங்களுக்கு 80 வயசு ஆயிட்டா இப்போவும் நீங்கள் இயேசுவை நோக்கி ஓடுங்க. எல்லாத்தையும் ஓடிட்டீங்களா? ஆனால் உங்களுக்கு இன்னொரு ஓட்டம் இருக்குது. அது என்னென்னா, இயேசுவை நோக்கி கவனித்து பார்த்து நம்ம ஓட வேண்டிய ஓட்டம். நீங்கள் கடந்த நாளெல்லாம் ஓடினதையெல்லாம் மறந்துடுங்க. இப்போ உங்கள் ஓட்டத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா, இயேசுவை நோக்கி ஓடுங்க. தாழ்மையுள்ள இருதயத்தோடு, உணர்ந்த இருதயத்தோடு, மனம் திரும்பின இருதயத்தோடு, செஞ்சதையெல்லாம் மறந்துடுங்க. இப்போ நீங்கள் ஓட வேண்டியது இயேசுவை நோக்கி ஓடினீங்கன்னா, அங்கே சொல்கிறார் ஆண்டவர், நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டு புறாக்களும் கொக்குகளும் தகைலான் குருவியும் தங்கள் வரும் வரத்தின் காலத்தை அறியும். அதுக்கெல்லாம் அறிவு இருக்குது. ஆனால் என் ஜனங்களோ என்ன சொல்கிறாருன்னா, என் ஜனங்களோ கர்த்தரை நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். அதுக்கு கீழே 8 சொல்கிறார், நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு இல்லாத வேத எழுத்துக்கள், வாழ்க்கையில் நடைமுறையில்லாத வேத வாழ்த்துக்கள், அது என்னென்னா, அது நம்மை அபத்தமாக்கிடும், நம்மளை அழிச்சிடும். அது வேண்டாம். ஆண்டவரே, நான் வாழ பிரயாசப்படுறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே தேவன் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே வந்திருந்து நம்மளோடு இடைப்பட்டு பேசியிருக்கிறார். நான் அந்த 1 பேதுருவில் கேட்டது எனக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருந்தது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எத்தனையோ முறை நான் வாசித்திருந்தாலும் எனக்கு அது புது வெளிச்சமாக தான் இருக்குது. 3:12, 13, 14. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இங்கே ஒரு கேள்விக்குறியோடு இந்த வசனம் முடியுது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இந்த பூமியில் ஒரு மனுஷனும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது என்று சொல்லி அதற்கு நமக்கு சாட்சிகளாய் யோசேப்பு, தானியேல், மொர்தெகாய் குறித்து நாம் கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த மனிதர்களுடைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு திஷ்டாந்தரமாக இருக்கிறது. நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது நான் உணர்வடைந்தேன். அதாவது நாம் தரையில் இருந்துட்டோம்னா நம்மளை யாரும் நம்ம யாரையும் தள்ளிவிட முடியாது. ஆனால் மேலே இருந்தோம்னா அதான் நமக்கு பிரச்சனை. இது எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு செய்தி! இதுக்கு கீழே ஒரு ஸ்தானங்கிறது கிடையாது. அது பிலிப்பியரில் பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்லும்பொழுது இந்த வார்த்தை எனக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும். பிலிப்பியர் 2:5-6, அதாவது 5, 6, 7 3 வசனங்கள் எத்தனை முறை வாசித்திருந்தாலும் அது எனக்கு ரொம்பவும் அடிக்கடி தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை. அதாவது 5 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எப்படி இருந்தது?
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் யாரையும் போய் அவரை வெறுமையாக்க வேண்டியதில்லை, அவரை கண்டிக்க வேண்டியதில்லை. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நான் கடந்த நாட்களில் கூட செய்தி கேட்டேன். அதாவது ஒரு சில மனுஷர்கள் லூசிபர்லாம் பார்த்தோம்னா அந்த இருக்கிற ஸ்தானத்திலிருந்து மேலே போகணும்னு நினச்சான். ஆனால் தேவன் அவர்களை கீழே தள்ள வேண்டியது இருந்தது, பாதாளத்தில். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ, அவர் மேலே இருந்தவர், அவர் கீழே இறங்கி வந்தார், பூமியில் இறங்கி வந்துட்டார். அவரை யாரும் தள்ளுறதுக்கே வேலையே கிடையாது. இங்கே பார்த்தோம்னா அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அந்த ஸ்தானத்தில் இருந்ததுனால தான் அவர் காரி துப்பப்படும் பொழுதும் அவர் வையப்படும் பொழுதும் அவர் தன்னுடைய முகத்தை மறைக்கவில்லை, தன் முகத்தை அவர் கற்பாறையாக்கினார்னு இருக்குது. நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நான் இருக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் நாம் இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் மட்டும் கேட்கிற காதலுள்ளவர்களாக இருந்து உணர்வுள்ள இறுதியுடையவர்களாக இருந்தோமானால் நாம் பத்திரமாக இருக்க முடியும். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இந்த பூமியில் ஒரு மனுஷனும் நமக்கு தீமை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட யோசேப்பினுடைய சுபாவம்லாம் நமக்கு வரணும்னா வந்துருமா? தன் சகோதரர்களால் பழிவாங்கப்பட்ட அந்த யோசேப்பு, அவனிடத்தில் பழிவாங்கக்கூடிய எண்ணமே இல்லை. அவன் சொல்கிறான், அந்த 50, அதாவது ஜீவ வரட்சணம் செய்யும்படி உங்களுக்கு முன்பே தேவன் என்னை அனுப்பினார்னு சொல்லி. இதில் நான் பார்த்துருக்கிறேன், சின்ன சின்ன விஷயத்தில் கூட பழிவாங்கக்கூடிய இருதயம் இருந்திருக்கு. ஆனால் நாம் பெந்தகிறிஸ்த நாள், அதாவது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்னிடத்தில் இல்லாத பட்சத்தில் என்னால் நல்ல மனுஷனாலாம் வாழ முடியாது. தேவனுடைய அன்பு என்னுடைய இதயத்தில் ஊற்றப்படாத பட்சத்தில் என்னால், என்னுடைய பவுல் சொல்கிறால, என்னுடைய மாம்சத்தில் நன்மை ஒன்றும் வாசமாக இருப்பதில்லைன்னு. அதுபோல் தேவனுடைய அன்பு என்னுடைய இதயத்தில் ஊற்றப்படாத பட்சத்தில் நான் ஓனாயாக தான் இருப்பேன ஒழிய ஒருபோதும் ஆட்டுக்குட்டியாக இருக்க முடியாது. கடந்த நாட்களில் பிரதர் பேசின செய்தி எனக்கு ரொம்பவும் பளிச்சுன்னு இருந்தது. இதோ ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே நான் அனுப்புகிறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி. நீ ஓனாயா இல்லை ஆட்டுக்குட்டியா? வாரம் முழுக்க வீட்டில் ஓனாயாக இருந்துவிட்டு இங்கே ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு ஓனாய் உட்காந்துருக்க. அந்த வார்த்தை என்னை ஆழமாய் என்னை தொட்டது. ஆண்டவரே, நான் பார்க்குறதுக்கு தான் பவ்யமாக இருக்கேன், ஆனால் என்னுடைய வீடுகளில் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளில் என்னை தொடும் பொழுது நான் பீறி போடுகிற ஒரு ஓனாயாக தான் இருக்கேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஆழமாய் மனம் திரும்பினேன். வரப்போகின்ற நாட்களில் நான் அப்படிப்பட்ட ஆவி உள்ளவனாய், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அவர் கீழே இறங்கி வந்துட்டார், அடிமையின் ரூபம் எடுத்தார். அதுக்கு மேலே ஒரு ஸ்தானமே கிடையாது. அவர் அவமானப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார். அவர் எந்த கேள்வியுமே கேட்கவே இல்லை. அதனால் ஒரே ஒரு வார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 17:10, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன் என்று சொல்லுங்கள் என்றார். எப்பொழுதும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு என்னுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், ஒன்றுத்துக்குள்ளே அழைக்கலாதவன், செய்ய வேண்டியதை மாத்திரம் நான் செய்தேன், செஞ்சுட்டு நான் மறைகிறது தான் அந்த வாழ்க்கை. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படி தான் தேவன் என்னையும் அழைத்திருக்கிறார். வரப்போகின்ற நாட்களில் என்னை தாழ்த்தவும், என்னை நான் ஜீரோவாக இருக்கவும், எந்த சூழ்நிலையிலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உணர்வுடைய சில சமயத்தில் அப்படி தான் இருப்பேன். என் பிள்ளை அதை படிக்கிறான், இதை படிக்கிறான், ஏதாவது ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டங்களில் என் குடும்பம் எப்படி, என் அண்ணன் தம்பி எப்படின்லாம் பேசுகிறவனாக இருந்தேன். ஆனால் சமீப காலமாக ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். இப்பொழுதெல்லாம் என்னுடைய வாயை, நாவும் நெருப்பு தான், பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். ஆனால் நான் சபைக்கு மாத்திரம் வரலன்னா தேவன் எனக்கு எதிராளியாக இருந்திருப்பார். நான் தாழ்மையில் இருந்திருக்க மாட்டேன். நான் பெருமையில் உப்பி போய் தேவனுக்கு எதிராளியாய் மாறியிருப்பேன். தேவன் என் நாவை கட்டுப்படுத்தியிருக்கிறார். அது என்னால் முடியாது.
பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர் என்னுடைய நாவை அடக்கியிருக்கிறார். ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ள மனுஷன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். அதனால் தேவன் நம்முடைய நல்ல சபையில் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது, நல்ல சகோதரர்கள், நல்ல வார்த்தை. அதனால் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நாம் ஜெபிக்கலாம். பூமிக்கும் ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானீரே. ஆண்டவரே, உம்முடைய மாதிரிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருபோதும் நீர் தன்னை உயர்த்தவில்லை. ஆண்டவரே, நீர் கீழே இறங்கி வந்தீர். ஆண்டவரே, நீர் சீஷருடைய கால்களை கழுவினீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாய் இந்த பூமியில் நாங்கள் கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் நான் ஒன்றுமில்லை, நான் ஜீரோ என்று உம்முடைய அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் சபை கூடி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெறுமையோடு செல்ல வேண்டாம். ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையை உணர்த்தப்பட்டவர்களாய் உம்முடைய மாதிரியை ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் இந்த வார்த்தை சபையில் கேட்பது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலையில் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற்றும்படி உதவி செய்யும். ஆண்டவரே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று நீர் சொன்னீர். பவுல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னீர். நாங்கள் இருக்கிற இடங்களை மற்றவர்கள் எங்களை பின்பற்றும்படியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.